அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் தமிழ் துறையும் விருச்சம் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம். விருச்சம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு 6. இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது. இந்த நிகழ்வில் 34 பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இரவு 7 மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம். நேரலையில் வரக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான். இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழி கருத்தரங்கம் நிகழ்கின்றது. திருநெல்வேலியினுடைய பெருமைகள், அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள், இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்வு தொடர்ந்து 34 நாட்கள் நிகழும். இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். நெல்லை சீமை என்கிற தலைப்பிலான இந்த இணையவழி கருத்தரங்கத்தின் இன்றைய நிகழ்வில் நம்மோடு கலந்து கொள்ளவிருப்பவர் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தமிழியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பேச்சியம்மாள் அவர்கள். இவர்கள் இன்று நம்மிடையே உரையாற்றவிருக்கின்ற தலைப்பு காலாங்கரையான் சுடலை மாடன் வழிபாடு ஐவர் ராஜா கதையை முன்வைத்து என்பதாகும். இந்த தலைப்பில் இவர் நிகழ்த்தவிருக்கின்ற உரையினை முழுமையாக கேட்டு நிறைவில் பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி அனுப்பி மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். விருச்சம் வலையொலியும் அன்னை ஹாஜரா கல்லூரியும் இணைந்து நடத்துகின்ற இந்த கருத்தரங்கில் பேச வாய்ப்பு தந்தமைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். எனது கட்டுரையின் தலைப்பு காலாங்கரையான் சீவலப்பேரி சுடலை மாடன் வழிபாடு ஐவர் ராஜா கதையை முன்வைத்து. ஆய்வு நோக்கம்: காலாங்கரையான் கோவிலில் நடைபெறுகின்ற வழிபாட்டுச் சடங்குகளோடு ஐவராஜா கதைப்பாடலை ஒப்பிட்டு காலாங்கரையான் என்ற தெய்வம் யார் என்பதை இக்கட்டுரையின் வழியாக கூற விளைகின்றேன். இவக்குரிய கோயில் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் ஊராட்சி ஒன்றியம் கங்கைகொண்டான் பஞ்சாயத்துக்குட்பட்ட ராஜபதி கிராமத்தில் உள்ளது இக்கோயில். கோயில் அமைவிடம் ராஜபதி கிராமம். திருநெல்வேலியிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் மதுரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் கங்கைகொண்டானுக்கு மேல்புறம், அதாவது கங்கைகொண்டானிலிருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் ஊரின் கிழக்கு எல்லையில் அமைந்துள்ளது. மேற்கு எல்லையில் ஐவர் ராஜா கோயில் அமைந்துள்ளது. அருகில் சித்ரா நதி என்று அழைக்கப்படும் சிற்றாறும் ஓடுகிறது. கீழ்புறம் வந்தால் ஆலடிப்பட்டி மக்களால் ஆண்டிச்சிப்பாறை என்று அழைக்கப்படக்கூடிய பல்லவர் கால குடைவரை கோயிலும், வடபுறம் கயத்தார், அதனைத் தொடர்ந்து கழுகுமலை, தென்கிழக்கில் மறுகால் தலை பூருடையார் சாஸ்தா போன்ற இந்த பகுதியை சுற்றி சமணத்துக்கான அடையாளங்கள் அதிகமாகவே உள்ளன. தோற்றம்: விஜயநகர பேரரசு காலத்தில் திருநெல்வேலியில் மணப்படை பகுதியை ஆண்டு கொண்டிருந்த சீவல மாரபாண்டியனுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை விவரம் வேண்டி வல்லவன்கோட்டையில், அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் அருகில் இருக்கக்கூடிய வல்லவன்கோட்டையில் பெருமாள் கோயில் ஒன்றையும் கட்டுகிறார். அதே போல கங்கைகொண்டானில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலை சுற்றி கோட்டை கட்டி தேர் திருவிழா நடத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கின்றான். அரசனுடைய உத்தரவின் பேரில் கங்கைகொண்டானிலிருந்து 4 பேர் கொண்ட குழு கொடிமரம் வெட்டுவதற்காக குற்றாலமலைக்கு செல்வதற்கு ஆயத்தமாகிறார்கள். கைலாச கொத்தனார், அப்புறம் ஆனந்தாசாரி, கைலாச குடும்பன், மூப்பனார் சமூகம் என ஒரு 4 பேர் கொண்ட குழு கங்கைகொண்டானிலிருந்து கிளம்புவதற்கு ஆயத்தமாகிறார்கள்.
கைலாச கொத்தனார் தனது மனைவி கருப்பாயிடம் கொடிமரம் வெட்ட செல்ல குற்றாலமலைக்கு செல்ல தயாராக இருக்கின்றோம், நீ உடனே கறிவகைகள் உணவு வகையெல்லாம் செய்து கட்டுச்சோறு கட்டுவதற்கு தயாராகிவே என்று கூறுகிறார். உடனே கருப்பாகி உணவு வகையெல்லாம் தயார் செய்வதற்கு ஆயத்தமாகிறாள். கொடிமரம் வெட்ட செல்வதற்கு முதல் நாள் 2 பேரும் உணவு அருந்திவிட்டு உறங்குகிறார்கள். பகலிலே உறங்குகிறார்கள். உறங்கும் பொழுது கருப்பாய்க்கு ஒரு கெட்ட கனவு வருகிறது. உடனே அந்த கெட்ட கனவு அவன் கணவர்கிட்ட சொல்கிறான், ஐயா, பொல்லாத சொப்பனம் கண்டேன், கொடிமரம் வெட்ட போக வேண்டாம் என்று கூறி கணவரை தடுக்கிறாள். என்ன கனவு கண்டா என்று கைலாச கொத்தனார் கேட்கிறார். கொண்ட கணவரை மாலை கண்டேன், திருக்கெழுத்து மாங்கல்யம் செப்பிலிட கண்டேன், உடுத்தியிருக்கும் புடவிலே தீப்பிடிக்க கனவு கண்டேன், வாசலிலே நின்ற ஒரு வாழை மரம் சாய கண்டேன், முத்தத்திலே நின்றதொரு முருங்கை மரம் சாய கண்டேன், தெருவிலே நின்றதொரு தென்னை மரம் சாய கண்டேன், கொலைவாழை சாய கண்டேன், கொத்தோடு மாங்கல்யம் அத்துவில கனவு கண்டேன், மஞ்சள் புடவை முடித்து உடுத்தும் நாளையிலே கஞ்சி புடவையதை கழுத்தில் போட கனவு கண்டேன் என்று தான் கண்ட கனவை கணவரிடம் கூறி அழுது போக வேண்டாம் என்று தடுக்கிறார். நீ கண்ட கனவு நல்ல கனவு தான் என்று வீச்செருவால் சூரிக்கத்தி கோடாரி எடுத்து கிளம்பையில் பூனை குறுக்கிடுது. பூனை சகுனம் பொல்லாத சகுனம், போக வேண்டாம் என்று கூறுகிறார். காகம் கத்துது, கறிக்குருவியெல்லாம் வளம்பாயுது, ஓரி கறிக்குது, ஒத்த அந்தையெல்லாம் மீறிடுகிறது, பட்ட மரத்தில் இருந்தெல்லாம் பள்ளி சகுனம் சொல்லுது. ஆனாலும் அதை தடுத்து நான் இது அரசனுடைய ஆணை, நான் கண்டிப்பாக கொடிமரம் வெட்ட போக வேண்டும் என்று கைலாச கொத்தனார் கிளம்புகிறார். கொடிமரம் வெட்டி கிளம்பி தென்காசி மாவட்டம் குற்றாலநாதர் கோயில் அருகே வண்டியை நிறுத்தி மாடுகளுக்கெல்லாம் தீவனம் போட்டு தண்ணீர் காட்டுறாங்க. கொண்டு வந்த உணவை உட்கொள்ளும் போது தலைமுடியாக வந்துடுது. உடனே இந்த சோத்தை அருகில் உள்ள கிணத்துல போட்டுட்டு போயிடுறாங்க. போதுக்கப்புறம் குற்றாலமலையில் போய் தேடுறாங்க. கொடிமரத்துக்கு நீண்ட நெடும் மரம் கிடைக்காதனால ஆரியங்காவு மலைக்கு எல்லோரும் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஆரியங்காவு மலையில் போய் கொடிமரம் தேர்ந்தெடுக்கிறாங்க. கொடிமரம் ரொம்ப நேரத்துக்கு பிறகு தான் அங்கேயும் ஒரு கொடிமரம் கணு இல்லாத மரம் ஓங்கி வளர்ந்த ஒரு சந்தன மரம் கிடைக்கிது. அந்த கேரள நம்பூதிரி மூலம் அந்த மரத்தில் பேய் பிசாசு தேவதைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அறிந்து எதுவும் இல்லைன்னு சொன்னோடனே கைலாச கொத்தனார் வெட்டுவதற்கு ஆயத்தமாகிறாரு. வெட்ட போவதுக்கு முன்பு பூஜைகள் பரிகாரங்கள் வெற்றில பார்த்து தேங்காய் பழப்பழம் படப்பெல்லாம் போட்டு தேங்காய் உடைக்கிறாங்க. தேங்காய் சிதறி கண்டு ஓடி கண்ணோட பிடுங்கிட்டு போயிடுது. பொங்கல் வைத்த பானெல்லாம் 2ஆக உடஞ்சி பிளக்குது. இப்படி நிறைய அவங்களுக்கு அபசகுணம் ஏற்படுது. இல்லை, இது எப்படியாவது வெட்டி ஆகணும், ஏன்னா கொடிமரத்தை வெட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது அரசனுடைய உத்தரவு. அப்படிங்கிறதுனால கைலாச கொத்தனார் எல்லார் கண்ணையும் ஒரு மாந்திரவாதியும் கூட அப்படிங்கிறதுனால எல்லாருடைய கண்ணையும் துஷ்ட தெய்வ அத்தனை கண்ணையும் அவர் கட்டி விடுகிறார். துஷ்ட தெய்வதையும் கண்ணையும் கட்டிட்டு கொடிமரத்தை வெட்டுறாரு. முதல் வெட்டு அவரது இடது காலில் விழுந்துருது. அப்புறம் மீண்டும் அவர் மரத்தை வெட்டுறாரு. மரத்தை வெட்டும்போது அது இடது காலில் விழுந்துருது. இப்படி விழுந்த உடனே ரத்தம் வந்த உடனே பக்கத்தில் வந்தவங்களாம் என்ன செய்கிறாங்க, வெள்ளை துணி ஈர துணியை பொதிஞ்சு என்ன செய்கிறாங்க, சுற்றி கட்டி வைக்கிறாங்க. எப்படியாவது கொடிமரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கவங்களாம் என்ன செய்கிறாங்க, சேர்ந்து கொடிமரத்தை வெட்டுறாங்க. கொடிமரம் அருகில் இருந்த நீலகண்ட கசத்தில் விழுந்துருது. நீலகண்ட கசத்தில் விழுந்த உடனே அதை தூக்குறாங்க. பக்கத்தில் இருக்க அந்த மரத்தில் உள்ள கொடியெல்லாம் பிச்சு என்ன செய்கிறாங்க, கட்டி தூக்குறாங்க. அந்த பாதாளத்தில் உள்ள கண்டி, அதாவது பாதாள கண்டின்னு சொல்கிறாங்க. பாதாள கண்டியம்மன் தூக்க விடாமல் பண்ணுதுன்னு. உடனே தூக்க விடாமல் பண்ணோடனே அங்கே பழி பூச்சிகள்லாம் பண்ணி என்ன செய்கிறாங்க, கொடிமரத்தை தூக்கி தாமிரபரணி ஆற்றுல விட்டுறாங்க. அந்த ஆற்றுல அப்படி கரையோரமாக குற்றாலமலையில் கரை ஒதுங்குறது. கரை ஒதுங்கினோடனே அங்கே எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அந்த கொடிமரத்தை தூக்கி வண்டியில் ஏற்றணும். கொடிமரத்தை தூக்கும் பொழுது அங்கே சில துஷ்ட தேவதைகள் மரத்தை தூக்க விடாமல் பண்ணோடனே அங்கே 8 நாள் கொடை விழா நடத்தி கொடிமரத்தை வண்டியில் ஏற்றி தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வரும் பொழுது, அதாவது கங்கை கொண்டானுக்கும் அதாவது கங்கை கொண்டான் பக்கத்தில் வரும் பொழுது பண்டாரக்குளம், அதாவது கங்கை கொண்டான்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த கிராமம் உள்ளது. அந்த பண்டாரக்குளத்திலிருந்து பூரணவல்லி அப்படிங்கிற பூரணவல்லி என்ற இடையர் சமூக பெண் வல்லவங்கோட்டையில் பெருமாள் கோயில் கட்டப்போடணும், பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பால் தயிர் கொண்டு போவது வழக்கம். அவ்வாறு அவள் கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது 12ஆவது நாள் கும்பாபிஷேகத்துக்கு அந்த வழியாக மாட்டு வண்டியில் பால் தயிர் மோர் கொண்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது அவளுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருது. இது என்ன சோதனையோ, எனக்கு இந்த நேரத்தில் போய் இப்படி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறா அப்படின்னா, அங்கே அந்த வல்லவன் கோட்டையில் ஒரு ஊருணி இருக்குது. அந்த ஊருணியில் குளிச்சுட்டு கோயிலில் போய் கும்பாபிஷேகத்துக்கு ஐயர்கிட்ட போய் என்ன செஞ்சிடறா, பால் தயிர் மோரெல்லாம் கொண்டு போகிறா.
கொண்டு போயிட்டு திரும்பி வரும் பொழுது தான் என்ன செய்கிறாங்கன்னா கொடிமர வண்டியும் இந்த வண்டியும் இவங்க போன வில் வண்டியும் வந்து 2 வண்டியும் சந்திக்கிறாங்க. பூரணவல்லிக்கு மாதவிடாய் ஏற்பட்டதுனால அந்த சிவன் கோயில் கொடிமரத்துக்காக வெட்டிட்டு வந்த கொடிமரத்தில் வந்து துஷ்ட தெய்வதைகள் பூரணவல்லி பின்னாடியே போனதாகவும் அங்கே போய் அவங்க கொண்டு போய் வீட்டில் போய் அவங்க கொண்டு போன பிரசாதத்தை வந்து சாப்பிட்டு எல்லாம் இறந்ததாகவும் கதை வந்து சொல்லப்படுகிறது. அதே போல் கங்கை கொண்டானுக்கு வந்து இந்த கொடிமரம் 2 வண்டியும் தனித்தனியாக பிரியும் போது கங்கை கொண்டான் சிவன் கோயிலை நோக்கி ஆரியங்காவிலிருந்து வெட்டிட்டு வந்த கொடிமரம் அங்கே போகும் பொழுது கங்கை கொண்டான் அருகே உள்ள அந்த ராஜபதி கிராமத்தினுடைய அந்த ஓடை, அந்த கால்வாய்க்கரைன்னு அந்த ஓடையின் அருகே போகும்போது வண்டியோட அச்சு முறிஞ்சி கொடிமரத்தை வந்து போக விடாமல் அந்த இடத்துல வந்து நின்றுது. உடனே அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா கைலாச குடும்பம் வந்து மாதரம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா முட்டைப்பொடியெல்லாம் கொடுத்து கொடிமரத்தை இழுத்துட்டு போய் சிவன் கோயிலில் போட்டுறாங்க. சிவன் கோயிலில் போட்டோடனே அங்கே போனவங்களுக்கு நிறைய அசம்பாவிதங்கள் வந்து நடந்திருக்கு. அதுபோல கேரள இந்த கொடிமரத்தில் வந்த துஷ்ட தெய்வதைகளை விரட்டுவதற்காக மன்னன் வந்து கேரள நம்பதிகளை வந்து 3000க்கும் மேற்பட்ட கேரள நம்பதிகளை வர வைக்கிறாரு. ஏகப்பட்ட துஷ்ட தெய்வதைகள். அதில் முக்கியமான வந்த தெய்வம் தான் யார் அப்படின்னா காலாங்கரையான் சாமி. இந்த எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஆற்றுல வந்து அவ்வளோத்தையும் அந்த கும்பத்தில் அடைச்சி ஆற்றுல விட்டுறாங்க. இந்த கொடிமரம் வெட்டிட்டு போன 4 குடும்ப வகையராகவும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்கவுங்க குடும்பத்தில் நிறைய சேட்டை பண்ணதுனால அவங்க தெருவுலேயே அவங்க குடும்ப வகையரை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வழிபட்டுட்டு வர்றாங்க. இப்போ வந்து கைலாச கொத்தனார் வந்து அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே அவர் காயத்தோடு தான் போனார். வீட்டில் போய் கருப்பாயிட்ட வந்து தண்ணி குடிச்சிருக்காரு. தண்ணி குடித்த கொஞ்ச நேரத்துலேயே அவர் இறந்து போயிடுறாரு. அவரை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவர் அந்த ஊரில் வந்து வழிபட்டு வர்றாங்க. அதே போல் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நிறைய சேட்டைகள் பண்ணி என்னை அதன் கைக்கிரி வைக்காங்க. நீங்கள் கொடிமரம் வெட்டிட்டு வந்த துஷ்ட தெய்வங்களை தான் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணது. நீங்கள் வந்து கோயில் கட்டி வழிபட்டால் தான் அது நல்லா வைப்போம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா அவரவங்க வீட்டுக்கு போனவங்க அவங்கவுங்க தெருவில் என்ன செய்கிறாங்கன்னா கோயிலை குட்டி வழிபட்டு வர்றாங்க. இதுதான் அந்த கோயில் தோற்றம் என்று வில்லுக்கதை வந்து பாடுகிறது. ராஜா கதை சுருக்கம். ஐவர் ராஜா அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரமார பாண்டியனுக்கும் மாலையம்மாளுக்கும் பிறந்தவங்க தான் ஐவர் ராஜா. மூத்தவர் குலசேகர பாண்டியன், அதனைத் தொடர்ந்து முத்தும்பெருமாள், முகிலம்பெருமாள், முடிசூடும் பெருமாள், பாண்டிய பெருமாள் ஆகியோர்கள். அந்த காலத்தில் மன்னர்கிட்ட வந்து திறமை பெற்ற கவிகளும் ஓவியர்களும் தனது திறமைகளை வந்து வெளிப்படுத்தி பரிசுகளை வந்து பெற்று செல்வது வழக்கம். அப்படி ஒரு ஓவியர் வந்து என்ன செய்கிறாருன்னா மன்னன் குலசேகர பாண்டிய மன்னனுடைய முழு உருவத்தையும் ஓவியமாக வரைகிறாரு. ஓவியமாக வரைஞ்சி மன்னர்கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. மன்னரும் அந்த ஓவியத்தை வந்து பார்த்து அசந்து போயிடுறாரு. ஓவியரோட திறமையை பாராட்டி அவருக்கு வந்து ஏராளமான பொண்ணும் பொருளும் வந்து கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஓவியர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த பொண்ணையும் பொருளையும் விட எனக்கு உயர்ந்த ஒரு பொருள் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அரசனும் குலசேகர பாண்டிய மன்னனும் என்ன வேண்டுமானாலும் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மன்னன் சொல்லியிருந்தாரு. உடனே அந்த ஓவியர் சொல்கிறாரு, மன்னா நான் வரைந்த இந்த ஓவியமே எனக்கு பரிசாக வேண்டும் என கேட்குறாரு. உடனே மன்னரும் பொண்ணும் பொருளும் கொடுத்து ஓவியத்தையும் என்ன செஞ்சுறாரு கொடுத்துறாரு. ஓவியரும் ஒவ்வொரு தேசமாக போய் என்ன செய்கிறாருன்னா அந்த ஓவியம் வரைகிற பணியை வந்து செஞ்சுட்டு வராரு. அவ்வாறு வரைகிற பணியை செஞ்சிட்ருக்கையில் ஒரு நாள் கன்னட தேசத்துக்கு போயிடுறாரு. கன்னட தேசத்துக்கு போனோடனே அங்கே கன்னட அரசனுடைய மகள் முத்து வடுகச்சி என்ன செய்கிறாருன்னா குலசேகர மன்னன் ஓவியத்தை பார்த்து அவரது அழகில் வந்து மயங்கி காதல் வயப்படுகிறாள். கன்னட அரசனுக்கு வந்து ஒரே மகள் செல்ல மகள் முத்து வடுகச்சி என்பதனால குலசேகர மன்னனை வந்து நினச்சி வாடி இருக்கிறா. உடனே மகளோட வாட்டத்தை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் பொழுது குலசேகர மன்னனை நினச்சி தான் வருந்திருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே மன்னனாக இருந்தாலும் தன்னோட அன்பு மகளோட காதலோட ஆழத்தை உணர்ந்து எப்படியாவது குலசேகர மன்னனுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. திருமண ஓலை வந்தது. திருமண தூதுவாக 2-3 தூதுவனை வந்து அனுப்பி வைக்கிறாரு. அந்த தூதுவனை வந்து என்ன செய்கிற தூதுவன்கிட்ட வந்து குலசேகர மன்னன் வந்து திருமணத்துக்கு வந்து சம்மதம் தெரிவிக்க மாட்டார். அதாவது எனக்கு திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று என்ன செய்கிறார் மறுப்பு தெரிவிக்கிறார். உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா கன்னட மன்னன்
போர், அதாவது குலசேகர மன்னனோடு போர் தொடுக்க பெரும் படையை வந்து திரட்டுகிறான். அந்த சமயத்தில் வந்து மதுரையை தலைநகரமாக ஆண்டு கொண்டு வர்றாரு குலசேகர பாண்டிய மன்னன். அந்த சமயத்தில் வள்ளியூர்லேயும் ஒரு கோட்டை அமைச்சு தன் நாட்டோட தென்பகுதியை வந்து கண்காணிச்சிட்டு வர்றாரு. மக்களை காத்தும் எதிரி படைகளிலிருந்து நாட்டை காத்து வர்றாரு. அந்த கோட்டை பார்த்திங்கன்னா ஒரு எறும்பு, இந்த வள்ளியூர் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எறும்பு கூட உள்ளே போக முடியாத ஒரு கோட்டை. அப்படியேப்பட்ட கோட்டையில் வந்து வாழ்ந்து வருகிறார் குலசேகர பாண்டிய மன்னன். பொட்டணத்தை வந்து கீழே குனிஞ்சி அவிழ்க்கும்போது மதிப்பெண் தன்னுடைய இடுப்பில் இருந்த வாளை எடுத்து அந்த கன்னட வீரனுடைய தலையை வந்து துண்டாக வெட்டிடுறான். வெட்டி 2 தலையும் எடுத்து அரண்மனைக்கு வந்து கொண்டு செல்கிறான். அரண்மனையில் குலசேகர பாண்டிய மன்னன் அவனுடைய வீரத்தை பாராட்டி அவனுக்கு பொன்னும் பொருளும் பரிசாக கொடுக்குறான். ஆனால் கன்னட வீரன் வந்து அனுப்பும்போது சொல்லியிருப்பான், அந்த படைத்தளபதிகள் 2 பேரில் யாராவது ஒருத்தருடைய தலையை நீ கொண்டு வந்த அப்படின்னா நான் வந்து உன்னை வந்து உலகம் ஃபுல்லாக நான் உன்னை வந்து போற்றுவேன், உலகத்தில் உள்ள மக்களெல்லாம் தெரியும்படி நான் உன்னை வந்து போற்றுவேன் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து அந்த கன்னடத்திலிருந்து வந்த கன்னட வீரன் தான் இந்த திருநெல்வேலி பகுதியில் வந்து சுடலை மாடனாக வழிபடப்பட்டு அனைத்து மக்களால் இன்னும் போற்றப்பட்டு வழிபட காரணம் இதுவே தான். அதன் பிறகும் மீண்டும் போர் நடக்கு. இந்த போர் எங்கள் ஐவராஜாட்ட வந்து, அதாவது குலசேகர பாண்டியன்ட்ட வந்து போதுமான போரில் வந்து தம்பிமார் 4 வரும் இறந்து போயிடுறாங்க. குலசேகர பாண்டிய மன்னனை வந்து உயிரோடு வந்து சிறைப்பிடிச்சு பல்லக்கில் இங்கேருந்து கொண்டு போகிறாங்க. அவ்வாறு கொண்டு போகும் பொழுது குலசேகர பாண்டிய மன்னன் வைரமத்தை சாப்பிட்டு இறந்ததாக நான் வானமாமனுடைய கதைப்பாடல் வந்து பதிவு செய்கிறது. இந்த கதைப்பாடலை தான், அந்த கதைப்பாடலுடைய நிகழ்வுகள் அப்படியே இந்த கோயிலுடைய வழிபாட்டு சடங்குகளில் வந்து நடைபெறுவதால் நான் இந்த ஐவராஜா கதைப்பாடலை எனது கட்டுரைக்கு வந்து நான் எடுத்துள்ளேன். கோயில் அமைப்புன்னு பார்த்திங்கன்னா பெரிய கோயில் தான். நடுவில் வந்து ஒரு சுவர் இருக்கும், அதை கோட்டை சுவர்னே தான் சொல்லுவாங்க. அந்த கோட்டை சுவருக்கு கீழ்ப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10-11க்கும் மேற்பட்ட தெய்வங்கள் இருக்குது. மேல்புறம் 6 தெய்வங்கள் தனி கட்டிடத்துக்குள்ளே. எல்லாம் பார்த்தாலே தெரியும் இது வந்து கன்னடத்திலிருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் வந்து அந்த சிலையினுடைய அமைப்பை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும். தனி கட்டிடத்துக்குள்ள கோட்டை சுவருக்கு அடுத்து மேல்புறத்தில் ஒரு தனி கட்டிடத்துக்குள்ளே முதல்ல இருக்குது பாதாளகண்டியம்மன். இந்த பாதாளகண்டியம்மன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஆரியங்காவு மலையில் வந்து அந்த கொடிமரத்தை தூக்க விடாமல் பண்ணுச்சு இல்லையா, அந்த அம்மாவுக்கு. அப்புறம் வனப்பேச்சி மலையில் இருக்கு இல்லையா வனப்பேச்சி அம்மன், அந்த அம்மனும் வந்திருப்பாங்க. அதனால் வனப்பேச்சி அம்மன். 3வது அக்னி மாடன் புதியவன். இவங்க 2 பேருமே முதல்ல தூதுவனாக வந்திருப்பாங்க. அந்த தூதுவனாக வந்த இடத்துல இவங்க இந்த பாண்டிய படை வீரர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அவங்களும் தெய்வமாக இருப்பாங்க. 3வது காலாங்கரையான். அவருக்கு வந்து கல்தூனாகவே வந்து சிலை இருக்குது. பக்கத்தில் சப்பானி மாடன். இவங்க 6 பேருமே தனி கட்டிடத்துக்குள்ளே இருப்பாங்க. தனியாக லாட சன்னியாசி அப்படிங்கிற தெய்வம். இந்த லாட சன்னியாசி தெற்கு நோக்கி யோக நிலையில், அதாவது தியான நிலையில் கழுத்தில் வந்து ருத்ராட்சம்லாம் போட்டு தலையில் நல்ல கொண்டையெல்லாம் போட்டு தியானத்தில் வந்து உட்காந்துருப்பார். கோட்டை சுவருக்கு கீழ்புறம் பார்த்திங்கன்னா மாரியம்மன் வந்து தெற்கு நோக்கி இருக்கும். மாரியம்மனுக்கு பக்கத்தில் பூரணவள்ளி ஏற்கனவே சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த கோயிலுடைய வில்லுக்கதையிலே அந்த வல்லவன் கோட்டைக்கு பால் தயிர் மோரெல்லாம் கொண்டு போனாங்க இல்லையா, அந்த அம்மா வந்து எப்படி தெய்வமானாங்கன்னு தெரில. அவங்களும் அங்கே வந்து தெய்வமாகி அங்கே வந்து சிலை வச்சுருப்பாங்க. பக்கத்தில் குஞ்சு சுடலை அப்படின்னு ஒரு தெய்வம். அது பக்கத்தில் புதுமாடன் வந்து 15 அடி உயரம் இருக்கும். அந்த 15 அடி உயரம் மண்பிடத்தில் நடுவில் தான் புதுமாட சாமி. இவர் காலாங்கரையான் உள்ளே இருக்கார் இல்லையா, கோட்டை சுவர் நடுவில் இருக்கு இல்லையா, அந்த நடுவில் சுவர் இந்த உள்ளே இருக்க அந்த காலாங்கரையானுக்கு எதிர்ப்பு இடமாகத்தான் புதுமாட சாமி இருப்பார். கோட்டை சுவர் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி உயரம் தான். அதனால் எதிர்ப்பு இருக்க சாமி நல்லா தெரியும். அதனால தான் புதுமாட சாமி 15 அடி உயரம் மண்பீடத்தினுடைய நடுவில் அப்படி வீரமாக நிறைய அணிகலன்கள்லாம் அணிஞ்சு கிளியெல்லாம் வச்சுருப்பார். நல்ல படைக்கருவியெல்லாம் கையில் வச்சுட்டு கம்பீரமாக அனுப்பார். அந்த கோயிலில் கம்பீரமான இருக்கக்கூடிய சிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுமாடன் தான். யாருக்கு நேராக இருப்பார்னா அந்த
காலாங்கரையான் சாமிக்கு எதிர்ப்பிடமாக பக்கத்தில் 3 நந்திகள் இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு இருதலை முண்டை, அதுக்கடுத்து வண்ணாரமாடன் வண்ணாரமாத்தி, பக்கத்தில் வந்து ஒரு சலவை கல் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு 5 அடி தள்ளி பார்த்திங்கன்னா சீவலப்பேரி சொடலை சாமி, சீவலப்பேரி சொடலை, முண்டன், அப்புறம் பேச்சி, பின்னாடி சாவாட்டின்னு ஒரு சாவாட்டி பீடம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவர் மாடக்கோனார் அப்படிங்கிறவர். அப்புறம் பின்புற வாசலில் வந்து சின்ன தம்பி, முன்புற வாசலில் ஆனந்தவள்ளி. இப்படி மொத்தம் வந்து 25க்கும் மேற்பட்ட தெய்வங்கள் வந்து இந்த கோயிலில் இருக்குது. இந்த 25 தெய்வங்களில் நான் பேச போகிற தெய்வம் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை சுவருக்குள்ளே மேல்புறம் இருக்கு இல்லையா, அந்த மேல்புறத்தில் இருக்கக்கூடிய காலாங்கரையான் சாமியை மட்டும் யார் அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல இருக்கிறேன். கொடை விழா, இந்த கோயிலில் வந்து கொடை விழா வந்து இந்த ஊர் மக்களால், அந்த ஊரில் பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட கோனார் சமூக மக்கள், 10க்கும் மேற்பட்ட அருந்ததியினர் குடும்பம், அப்புறம் ஒரு 50க்கும் மேற்பட்ட பனையேரி நாடார் சமூகமும் இந்த ஊரில் வந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா 3 முறை வந்து கொடை விழா நடத்தப்படும். வைகாசி மாதம் திருக்கொடை, அப்புறம் திரளக்கொடைன்னு சீவலப்பேரி சொடலை மடங்கு நடத்துவாங்க. அப்புறம் காலாங்கரையான் சாமி வந்து ஐவர்ராஜா கோயிலுக்கு வெட்டுக்களத்துக்கு போவார். ஏன்னா ஐவர்ராஜா கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய ஐவர்ராஜா தான் இவரை வந்து வெட்டுவார், அதனால் வெட்டுக்களத்துக்கு போவார். அது மாசி மாதம் சிவராத்திரி அன்னைக்கு நடக்கும். இவ்வாறு 3 முறை வந்து இந்த கோயிலில் வந்து கொடை விழா நடைபெறும். பொருளாதார வசதியின் காரணமாக இந்த மாசி மாதம் வெட்டுக்களம் போகிற நிகழ்வு வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த கொடை விழா இந்த மட்டும் இப்போ தொடர்ந்து இந்த ஊர் கொடை விழாவும் திரளக்கொடை விழாவும் தொடர்ந்து வந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஊர் கொடைக்கு வந்து நோன்பு சாத்துவாங்க. நோன்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர் அம்பலவாணன், அதாவது ஊர் நாட்டாமை வந்து என்ன செய்வார் அப்படின்னா ஊரின் ஊருக்குள்ளே ஒரு கோயில் வீடு இருக்கும். அந்த கோயில் வீட்டுக்கு காலாங்கரையான் சாமி ஆடக்கூடிய சாமியாடி சங்குக்கோனார் தாத்தா வந்துடுவார். அதே போல் அந்த கோயில் இருக்கக்கூடிய 25க்கும் மேற்பட்ட சாமிகள் இருக்கு இல்லையா, அந்த 25க்கும் மேற்பட்ட சாமிகளுக்கு யாரெல்லாம் சாமி ஆடுறாங்க இல்லையோ அத்தனை சாமியாடியும் வந்து ஊரில் நடுவில் இருக்கக்கூடிய கோயில் வீட்டுக்கு எல்லோரும் வந்துடுவாங்க. வந்த உடனே ஊர் நாட்டாமல் என்ன செய்வார் அப்படின்னா மெயின் சாமி காலாங்கரையான் தான் அந்த கோயிலில். அதனால் காலாங்கரையானுக்கு சாமியாடக்கூடிய சாமியாடியான சங்குக்கோனார் தான் என்ன செய்வார் அப்படின்னா கப்பரை ஒன்று வச்சுருப்பார், திருநீர் கப்பரை. அந்த திருநீர் கப்பரையில் வந்து ஊர் நாட்டாமல் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு 101 ரூபா காணிக்கை போடுவார். காணிக்கை போட்டோடனே அவர் சொல்லுவார், கொடையை வந்து ஒப்புக்கொண்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். ஏன் உன் கொடையை ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா மாரியம்மனுக்கு ஊர்கொடையை அவர் நடத்தி கொடுப்பதுக்கு ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார். என்னடா மாரியம்மன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் வந்து பிரிட்டிஷ் காலத்துக்கு பிறகு மாரியம்மன் தெய்வம் வந்து இங்கே நிலையம் வாங்கி தெய்வமாக இருக்காங்க அந்த கோயிலில். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலாங்கரையான் கோயிலுக்கு தான் தொடர்ந்து ஊர்கொடை விழா நடைபெற்று வந்திருக்குது. பிரிட்டிஷ் காலத்தில் அந்த ஊரில் வந்து ஆடு மாடுகள் வந்து திடீர்னு இறந்து போனதோடனே குறிகேட்டிருக்காங்க. குறிகேட்ட இடத்துல மாரியம்மன் இறங்கியிருக்காங்க. நீங்கள் வந்து அவளுக்கு வந்து கோயில் கொட்டணும், 61 நரபலி கொடுக்கணும் அப்படின்னு குறி சொன்னோடனே என்ன பண்ணுறாங்க, சரின்னு ஒப்புக்கொண்டு ஒரு நாள் கொடை விழா நடத்துகிறாங்க. கொடை விழா நடத்தினோடனே ஒருத்தங்க வந்து சாமியாடி நான் தான் மாரியம்மன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதானா அந்த மாரியம்மன் அப்படின்னு காலாங்கரையான் சாமி ஆடக்கூடிய சங்குக்கோனார் தாத்தா கேட்டிருக்காரு. உடனே உனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து நரபலி வேணும், நீ வந்து உனக்கு நரபலி கொடுக்க முடியாது, நீ வந்த திசை நோக்கி உட்காந்தனா என் வீட்டில் வந்து முதல் பங்கு உனக்கு தரேன் அப்படின்னு வடக்கு நோக்கி இருந்தவரை தெற்கு நோக்கி உட்கார வச்சாராம் காலாங்கரையான் சாமி. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடை விழா பிரிட்டிஷ் காலத்துக்கு பிறகு மாரியம்மனுக்கு மாற்றப்படுது. ஏன்னா அவர் சொல்லிட்டார் இல்லையா, என் வீட்டில் முதல் பங்கும் உனக்கு தாரேன் அப்படின்னா அவர் கொடையை வந்து அவங்க அந்த மாரியம்மனுக்கு வந்து கொடுத்து அந்த அம்மா வந்து அமைதிப்படுத்தி உட்கார வைக்கிறாரு. அங்கே மாரியம்மனுக்கு வந்து தனி சன்னதி கட்டி மாரியம்மனுக்கு சிலை அமைச்சு மாரியம்மனுக்கு வந்து கொடை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வைகாசி மாதம் கொடை விழா நடைபெறுது. முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐவர் ராஜாவுக்கு தான் அந்த ஊரில் வந்து மரியாதை பண்ணுவாங்க. ஐவர் ராஜா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஊரனுடைய
மேற்கு எல்லையில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, நம்ம குலசேகர பாண்டிய மன்னன் மற்றும் அவருடன் பிறந்த தம்பிமார் 4 கோயில் அமைச்சிருக்காங்க. அந்த கோயில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பாண்டிமார் கோயில் தான் சொல்லுவாங்க. பக்கத்தில் நிறைய சிறுதெய்வ கோயில்கள் அமைந்திருக்கு. கோட்டைச்சுவர் கோட்டை அந்த கோட்டைகள் இருந்ததுக்கான தடயங்கள் அந்த ஊரில் இன்னும் இருக்கின்றன. அந்த வைகாசி மாத கொடை விழாவினுடைய ஆரம்பமே என்ன செய்வாங்க அப்படின்னா, ஐவர் ராஜா கோயிலில் போய் முதல் மரியாதை செய்யணும். கொடை விழா நடத்தினதே கிடையாது. நடத்தினா அந்த ஏன் நடத்தலை அப்படின்னு போய் கேட்டப்ப ஐவர் ராஜா நரபலி கேட்டார். அதனால் நாங்கள் கொடை விழாவை நடத்தினதில்லை. இந்த ஊரில் எந்த கோவில் கொடை நடந்தினாலும் உமக்கு முதல் மரியாதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் வேண்டிக் கொண்டதுக்கு இணங்க அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அந்த ஊரில் நாட்டார் தெய்வ கோயில்கள் பன்றி மாடன், புது மாடன், முத்து மாடன், அப்புறம் கணக்கன் கோயில், திரவியங்காத்தான் கோயில் போன்ற ஆண் தெய்வ கோயில் இருக்குது. மாரியம்மன் கோயில் பொது கோயில், ஊரினோட நடுவில் ஒரு பெரிய கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லை, காலாங்கரையாங்கோயிலே கோட்டைக்கு வெளியில் தனி சன்னதியில் பிரிட்டிஷ் காலத்துக்கு பிறகு கோயிலை கட்டி வழிபடுறாங்க. இப்படி இவ்வளோ தெய்வங்களுக்கும் கொடை விழா நடத்தினாலும் யாரை முதல்ல வணங்கணும் அப்படின்னா குலசேகர ஐவர் ராஜா கோயிலுக்கு முதல் மரியாதை செய்வது வழக்கமாக இருக்குது. அதாவது நோன்பு போட்ட முடித்த உடனே கொடை அன்னைக்கு காலையில் ஐவர் ராஜா கோயிலில் எல்லா ஊர்லேருந்து எல்லோரும் என்ன செய்கிறாங்க, போய் செங்குடாயும் ஒரு படப்பும் போட்டு பானை வைக்கிறாங்க. அந்த பானைக்கு பார்த்திங்கன்னா அரண்மனை பானை தான். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பானை அரண்மனையில் பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா, நல்லா 15 கிலோ அரிசி பிடிக்கிற மாதிரி பெரிய பானை தான். பானையை வச்சு ஒரு செங்குடா ஒன்றை பழி கொடுத்துட்டு தான் கோயில் கொடை விழாவினுடைய ஆரம்பமே நகரும். ஐவர் ராஜாவுக்கு முதல் மரியாதை செய்த பிறகு நேராக ஊரோட கிழக்கு எல்லையில் இருக்கக்கூடிய காலாங்கரையான் கோயிலுக்கு வருவாங்க. எல்லாரும் சாமியாடிகள், அப்புறம் ஊர் மக்கள் எல்லோரும் வந்திருப்பாங்க. அதுக்குள்ளே ஐயர் கோயிலில் கோயிலெல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணி எல்லா சாமிக்கும் எல்லாமே கல்ச்சலனால எல்லாம் அபிஷேகம் பண்ணி படப்பெல்லாம் போட்டு கும்பம்லாம் நிறுத்தியிருப்பார். வந்த உடனே என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, பூஜை பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு பூஜையை பண்ணி சாமியாட்ட நடந்து மதிய கொடை முடிஞ்சிடும். மாலை 6 மணிக்கு தடியங்காய் பழி ஒன்று கொடுப்பாங்க. அது மாரியம்மனுக்கு, மாரியம்மன் நரபலி கேட்டுச்சு இல்லையா, முதல்ல அந்த நிலையம் வாங்கி அந்த இடத்துல கோயில் கொண்ட பொழுது நரபலி கேட்டுச்சு இல்லையா, அந்த நரபலிக்கு பதிலாக தான் தடியங்காய் பழி கொடுக்கப்படுவதாக அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. தடியங்காய் பழி கொடுக்கப்படுது. தடியங்காய் பழி கொடுத்த பிறகு தான் ஊரின் சார்பாக ஊர் பொங்கல் வைக்கிறாங்க. கோயில் சார்பாக அரண்மனை பானை பொங்கல். அதாவது அரண்மனை பானைன்னா 5 தலைமுறைக்கு முன்னாடி, அதாவது விஜயநகர பேரரசு காலத்தில் பயன்படுத்திய அந்த பானை தான். நல்ல பெரிய பானை பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த பானையில் தான் என்ன செய்கிறாங்கன்னா கோயில் சார்பாக பொங்கல் வைக்கிறாங்க. வெளியில் பார்த்திங்கன்னா அந்த 25 சாமியோட கும்பிடுற வகையறா குடும்பம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க. சென்னை, பம்பாய், கல்கத்தா, கோயம்புத்தூர், திருச்சி, இப்படி ஒவ்வொரு பகுதியிலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா மாலை 6 மணிக்கு பொங்கல் வச்சு வழிபடுறாங்க. பானை வச்சு பிறகு மாரியம்மனுக்கு கும்பம் தூக்கிட்டு வரும் சடங்கு நடக்கும். அந்த காலாங்கரையான் கோயில் கோட்டைக்கு வெளியில் தனி சன்னதியில் இருக்கக்கூடிய மாரியம்மன் சாமி ஆடக்கூடிய 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே பெண்கள் கிடையாது, ஆண்கள் தான். இந்த ஆண்கள் 3 பேரும் ஒரு மேளமும், ஆண்களுடன் இந்த 3 பேரோட ஒரு கொட்டு, ஒரு மேளம், ஒரு கனியான் 3 பேரையும் கூட்டிகிட்டு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போவாங்க. மாரியம்மன் கோயிலில் அந்த பித்தளை குடங்களை எடுத்துகிட்டு போய் சிற்றாற்றில் போய் நீர் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலில் இறக்கி வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கனியான் அந்த கும்பத்தில் மாரியம்மனை குடி எழுப்புறாரு. குடி எழுப்பி தான் என்ன செஞ்சுட்டுவாங்க, பூஜையெல்லாம் பண்ணி அம்பாவை அந்த கும்பத்தில் குடி எழுப்பி அழைச்சி என்ன செஞ்சுட்டு வர்றாங்க, கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும் பொழுது அந்த செவ்வாய்க்கிழமை இரவு நைட்டு 10 மணி ஆயிரும். கனியன் ஒரு மேளம் தட்டி நைட்டு இரவு 10 மணிக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு வராங்க. அந்த 3 சாமியாடிகளும் கும்பத்தை இறக்குன உடனே, எந்த கூடத்தில் இருந்தால் மாரியம்மனுடைய பாதத்தில் இறக்குன உடனே
பெரிய சாமி ஆட்டம். அதாவது மேலே வந்து ஒரு உச்ச நிலையில் இசைச்சி என்ன செய்வாங்க, ஒரு சாமி ஆட்டம் நடக்கும். அதுதான் மாரியம்மனை அழைச்சிட்டு வந்ததுக்கான அடையாளமாக அந்த மேலே வந்து உச்ச நிலையில் அடித்து என்ன செய்கிறாங்க, சாமி ஆடுறாங்க. எல்லா சாமியாடிகளும் அவரவர் கூடத்தில் நின்று என்ன செய்வாங்க, சாமியாடி மெயின் சாமிகிட்ட போய் என்ன செய்கிறாங்க, திருநீர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னா, காலாங்கரையான் சாமியை அழைச்சிட்டு வரணும் இல்லையா. ஏன்னா அவர் தானே மாரியம்மனுக்கு வந்து கொடையை வந்து நான் நடத்தி கொடுக்கேன் ஒப்பு கொண்டிருப்பார். அதனால் காலாங்கரையான் சாமியை அழைச்சிட்டு வருவாங்க. இவர் எங்கேருந்து அழைச்சிட்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலிருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவில் மயானம் இருக்குது. அந்த மயானத்திலேருந்து தான் அழைச்சிட்டு வருவாங்க. இந்த மயானத்திலேருந்து யார் அழைச்சிட்டு வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலாங்கரையான் சாமி ஆடக்கூடிய சாமியாடியான சங்குக்கோனார் தாத்தா, அப்புறம் அந்த கோயில்லையே காலங்காலமாக அடிமை வேலை செய்து கொண்டு இருக்கின்ற கையெலும்புக்காரர் குடும்ப வகையரான்னு இருக்காங்க. அவங்க கூட ஒருத்தங்க 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மயானத்துக்கு போய் அங்கே ஒரு தலைவாழை இலை விரித்து தேங்காய் பழம் படப்பு போட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு முட்டையிட்ட பெட்டக்கோழியை வந்து தலையும் கழுத்து பகுதியும் இழுத்து பிடிச்சி 4 திசைக்கும் காட்டுறாரு. காட்டினோடனே அந்த கோழியினுடைய உயிர் வந்து பிரிஞ்சிருது. பிரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நெருப்பில் வக்கணம் செஞ்சுட்டு அந்த கோரப்படாமல் அந்த முடியெல்லாம் பிடுங்கி படப்பில் வந்து வச்சிடுறாரு. அந்த மயானத்தில் அந்த தேங்காய் பழம் படம் போட்டிருக்கார் இல்லையா, வாழையில் அதில் வச்சிடறாரு. வச்சுட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா, தட்டாங்கி அடித்தல் அப்படின்னு ஒன்று செய்கிறார். தட்டாங்கி அடித்தல் அப்படின்னா 2 கையும் நீளமாக நீட்டி ஒரு அடி, முதுகுக்கு பின்னால் ஒரு அடி அடித்து மொத்தம் 3 தடவை அடித்து அந்த இடத்துல வந்து விழுந்து கும்பிடுறாரு. எல்லா சாமிகளையும் கூப்பிட்டு விழுந்து வணங்கி அந்த முட்டையிட்ட பெட்டக்கோழி வழியாக காலாங்கரையான் சாமியை வந்து அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வந்து காலாங்கரையான் சாமி கூடத்துக்கு முன்னாடி அந்த முட்டையிட்ட பெட்டக்கோழியை வந்து வச்சிடுறாங்க. இப்போ காலாங்கரையான் சாமி அதன் வழியாக கொண்டு வரப்பட்டதாக அவர்களது நம்பிக்கை. இப்போ காலாங்கரையான் சாமியும் வந்தாச்சு, மாரியம்மன் சாமியும் வந்து நிலைநிறுத்தியாச்சு. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, தெய்வங்கள்லாம் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த அலங்காரத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஒவ்வொரு அலங்காரமும் வெவ்வேறு முறையில் தான் இருக்கும். பாதாள கண்டிக்குனா என்ன அலங்காரம், பேச்சின்னா என்ன அலங்காரம், சன்னியாசிக்கு என்ன அலங்காரம்னு சொல்லி ஒவ்வொன்றும். மாரியம்மனுக்கு பார்த்திங்கன்னா சிம்ம வாகனத்தில் அமர்ந்து உட்காந்துருக்க மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் வெவ்வேறு விதமான அலங்காரங்கள் செய்யப்படும். இந்த அலங்காரங்கள் வந்து வேறு ஊரில் இருந்து பண்டாரங்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அலங்காரம் பண்ணுறாங்க. இந்த அலங்காரம் பண்ணும் பொழுதே முதல்ல மாரியம்மனுக்கு தான் அலங்காரம் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஊட்டும் முதல் பங்கும் உனக்கு தாரன்னு சொன்னதுனால, இப்போ வைகாசி மாதம் ஊருக்குடை விழா நடைபெற்றாலே முதல்ல நம்ம யார்கிட்ட தான் சடங்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா மாரியம்மன்ட்டு தான் வரணும். அதனால் அலங்காரம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் அலங்காரமே மாரியம்மனுக்கு தான். அதுக்கு பிறகு தான் கோட்டைக்கு மேல்புறம் இருக்கக்கூடிய காலாங்கரையான் சாமி மற்ற சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க. முக்கியமாக இதில் அலங்காரம் பண்ணுறது யாருக்கு அலங்காரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாரியம்மன் சாமி வந்து சிம்ம வாகனத்தில் வந்து மகிஷனை வந்து வதம் பண்ணுற மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. காலாங்கரையான் சாமி அதாவது குதிரையில் வந்து உட்காந்துருக்க மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த கீழே பக்கத்தில் சன்னியாசின்னு ஒரு சாமி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சாமிக்கு பார்த்திங்கன்னா தான் அலங்காரம் முக்கியத்துவம் வருது. கழுத்தில் வந்து ருத்ராட்சை போட்டிருப்பாங்க. தலையில் வந்து நல்ல ராஜ அலங்காரம் மாதிரி, கிரீட அலங்காரம் மாதிரி காவி வேஷ்டியில் வந்து கட்டியிருப்பாங்க. அதுக்கு பிறகு பக்கத்தில் வந்து கெண்டி, ஆயக்கால், ஒரு காவி நிற பொட்டணம் ஒன்று இருக்கும். அந்த பொட்டணத்தில் தான் பார்த்திங்கன்னா டூல்ஸ் எல்லாம் இருக்கும். கத்தி, கட் பண்ணுறது எல்லாமே அதில் வச்சுருப்பாங்க. புளித்தோல், இப்போ அப்புறம் வந்து தூதோலை அப்படிங்கிற பொருள் எல்லாம் அந்த பொட்டணத்துக்குள்ளே வந்து வச்சுருப்பாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் அலங்காரம் பண்ணி முடித்த உடனே ஒரு பூஜை ஒன்று வைப்பாங்க. அது அலங்கார பூஜைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து படப்பு போடுவாங்க. படப்பு போடும்போது முதல்ல மாரியம்மனுக்கு தான் படப்பு போடணும்.
வேறு யாருக்கும் கூட்டுறாது. படப்பு போடும் பொழுது வேறு யாருக்காவது போட்டோம் அப்படின்னா மாரியம்மாள் வந்து கொடையை நடத்த விட மாட்டாள் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மக்கள் மனதில் ஆழமாக இருக்குது. அதனால் முதல் படைப்பே மாரியம்மனுக்கு வந்து படைக்கிறாங்க. எல்லா வித சைவ அசைவ உணவுகளையும் படைக்கிறாங்க. படைக்கிறதுக்கு முன்னாடி காலாங்கரையான் சாமிகிட்டேருந்து ஒரு சட்டிச்சோறு ஒன்று வைப்பாங்க. ஏன்னா அவர்கிட்டருந்து ஒரு பங்கு வரணும். ஏன்னா எல்லா மெயின் சாமிக்கு முழுவதும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் சமைப்பாங்க, ஒன்று கூட சமைக்க மாட்டாங்க. இப்போ காலாங்கரையான் சாமிக்கு தனி சமையல், மாரியம்மனுக்கு தனி சமையல். லாட சன்னியாசி வந்து ஏன்னா அது வந்து கன்னட வீரன் இல்லையா, அவர் வந்து அங்கேருந்து வேஷம் போட்டு வந்ததுனால இங்கே வந்து இவரை வந்து சிவனடியாராகவே பாவிச்சு வணங்கினதுனால அதுக்கு வந்து சைவ படப்பு வந்து போட்டு வழிபடுறாங்க. அதே மாதிரி புது மாடனுக்கு தனி படப்பு போடுவாங்க. இப்படி வெவ்வேறு ஒவ்வொரு மெயின் சாமி இந்த 4-5 பேருக்குமே தனித்தனியான தவசு பிள்ளைகளால் வந்து சமைக்கப்படுகிறது. அதனால் படப்புச்சோறு வந்து முதல் படப்புச்சோறு காலாங்கரையான் சாமிக்குன்னு சமைச்சிருப்பாங்க இல்லையா தனியாக, அந்த சாப்பாடு ஒரு சட்டியில் வந்து எடுத்து முதல்ல மாரியம்மனுக்கு வச்ச பிறகு தான் மாரியம்மனுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா படைப்புகள் வந்து உணவுகள் வந்து படைக்கப்படுகிறது. அடுத்து லாட சன்னியாசிக்கு படைப்பாங்க. படைத்து அதுக்கு எல்லாமே சைவ படைப்பு, நவதானியங்கள், தேங்காய் பழம், சக்கரை பொங்கல், அது மட்டும்தான் லாட சன்னியாசிக்கு. காலாங்கரையானுக்கு சைவம் அசைவம் எல்லாமே கலந்து படைப்படும். முக்கியமாக வாழைத்தாறு, இந்த கட்டுச்சோறு வந்து வைப்பாங்க. வாழைத்தாறு அப்படிங்கிறதும் அந்த அவருடைய கதையோடு தொடர்புடையது. அதே போல் கட்டுச்சோறு அப்படிங்கிறதும் அவருடைய கதையோடு தொடர்புடையதுனால பெரிய கட்டுச்சோறு ஒன்று வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கேருந்து கொடிமரம் வெட்ட போகும்பொழுதே கட்டுச்சோறு உள்ள உணவெல்லாம் சாப்பிடும் பொழுது அறிகுறி காட்டியிருப்பார். தெய்வம் வந்து அறிகுறி காட்டி புழுவாக சாப்பாடாக்கி அறிகுறி காட்டியிருப்பார். முடி வாயில் வர வச்சு, முடியாக சாப்பாடில் வர வச்சு அறிகுறி காட்டியிருப்பார். அதனால் அது அவருக்கு வந்து பெரிய கட்டுச்சோறெல்லாம் வச்சுருப்பாங்க. முக்கியமாக வாழைத்தாறு. இந்த வாழைத்தாரை ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அந்த மாசி மகம் சிவராத்திரி வழிபாடு பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து சொல்லுவாங்க. எல்லா சாமிக்கும் படப்பு போட்டு முடித்த உடனே காலாங்கரையான் சாமி போய் காடு பார்த்துட்டு வருவார். காடு பார்க்குறது அப்படின்னா ஊரோட ஒரு 50 அந்த கோயிலேருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவில் போயிட்டு சுற்றி முத்து பார்த்துட்டு முக்காடு போட்டு தான் பார்த்துட்டு வந்துடுவார். பார்த்துட்டு இது ஏன் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலாங்கரையான் சாமி வந்து வரும் பொழுது சுற்றி முற்றி எப்படி சுற்றி பார்த்துட்டு தான் வேறு என்ன செஞ்சுருக்கணும், கோட்டைக்குள்ளே வந்திருக்கணும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுற்றி காடுகளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு உள்ளே வர்றாரு. அப்புறம் மாசான சாமின்னு ஒன்று கோட்டைக்கு வெளியில் சில்லாங்குச்சி அடிப்பார். யார் அடிக்கிறான்னா காலாங்கரையான் சாமி தான் சில்லாங்குச்சி விளையாடுவார். சில்லாங்குச்சி விளையாடி ஆடிக்கிட்டே மனித அதாவது அங்குள்ள அந்த மாசானம் அப்படிங்கிற ஒரு குழந்தைய வந்து காத்ததால் அந்த சடங்கை வந்து செய்கிறதாக அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா சாமிகளும் அவரவருக்குரிய உடைகள் எல்லாம் அணிந்து ஒரு சாமியாட்டம் நடக்கும். 21 சாமிக்கு மேற்பட்ட சாமியாடிகள் வந்து அங்கே சாமியாடுவாங்க. அவரவர் கூடத்தில் நின்று அவங்கவுங்க டூல்ஸ் அவங்க பொருளோட கையில் வச்சுட்டு என்ன செய்வாங்க, சாமியாடுவாங்க. இப்போ பேச்சி அப்படின்னா கையில் வந்து சீலப்பிள்ளை வச்சுருக்கோம். காலாங்கரையான் சாமின்னா வள்ளையக்கம்பு, முண்ட சாமின்னா பொந்தந்தடி, மாரியம்மன்னா வேப்பிலை, அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம், அப்படி எல்லா முண்டசாமி வந்து தலையில் வந்து குல்லாலாம் போட்டிருக்காது, சோப்பு துணி கட்டியிருப்பாங்க. சுடலை சாமி ஆடுறவங்களுக்கு ஃபுல்லாக அந்த அரைக்கால் ட்ரௌசர்லாம் போட்டிருப்பாங்க. இல்லை மெயின் சாமி காலாங்கரையான் சாமி அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து ஃபுல்லாக அரைக்கால் ட்ரௌசர் போட்டு ஒரு சாமி ஆட்டம் நடக்கும். இந்த சாமி ஆட்டம் முடியும் பொழுது இரவு 12 மணி ஆகிடும். இந்த சடங்கு முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்கன்னா காலாங்கரையான் சாமியை வந்து ட்ரெஸ் அந்த சுடலை மாடனுக்குரிய ஆடைகள் இருக்கு இல்லையா, அந்த அங்கிக்குள்ளே அரைக்கால் ட்ரௌசர் ஆடையெல்லாம் கலட்டி குளிக்க வைப்பாங்க. குளிக்க வச்ச பிறகு அந்த கோட்டைக்குள்ளே அந்த கோயில் கோட்டை சுவருக்கு அந்த பக்கம் இருக்குதுன்னு சொன்ன இல்லையா, மேல்புறம் அந்த காலாங்கரையான் பக்கத்தில் லாட சன்னியாசி தெய்வம் இருக்கு இல்லையா, அந்த போடத்துக்கு முன்னாடி வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து
அந்த லாட சன்னியாசி கூடத்தில் ஒரு காவி நிற பொட்டணத்தில் வந்து ருத்ராட்சை, காவி நிற வேஷ்டி எல்லாமே இருக்கும். அதில் கெண்டி, ஆயக்கால் எல்லாமே வச்சுருப்பாங்க. அவருக்கு வந்து அணிவாங்க காலாங்கரையாஞ்சாமிக்கு. முதல்ல அந்த காவி நிற வேஷ்டியை வந்து பெருக்கல் வடிவில், அதாவது நெஞ்சில் வந்து பெருக்கல் வடிவில் கட்டி, கழுத்தில் வந்து மாலையாக ராஜா இப்படி சால்வை மாதிரி போடுற மாதிரி காவி நிற துண்டை வந்து கழுத்தில் போடுவாங்க. அதேமாரி தலையில் வந்து பார்த்திங்கன்னா கிரீட அலங்காரம் மாதிரி பண்ணுவாங்க. கழுத்தில் வந்து ஒரு 7 வகையான ருத்ராட்ச மாலைகளை கொடுப்பாங்க. அப்புறம் கழுத்து, தலை எல்லாம் உடம்பு முழுவதும் திருநீர்லாம் பூசிடுவாங்க. திருநீர்லாம் பூசிட்டு ஒரு கையில் ஆயக்கால், ஒரு கையில் வந்து கெண்டி, இவ்வளவும் கொடுத்து வந்து அவரை தயார் நிலையில் வச்சுருப்பாங்க. வைத்த பிறகு வில்லுப்பாட்டுக்காரர் என்ன செய்வாங்கன்னா கோட்டைக்குள்ளே வர சொல்லுவாங்க. கோட்டைக்குள்ளேனா என்னென்னா அந்த கோயிலுக்குள்ளே வர வச்சு அவரை வந்து பாட சொல்லுவாங்க. அந்த லாட சன்னியாசி, அந்த சன்னியாசிக்குரிய ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டை வந்து பழையப்பட்டையிலேருந்து கனியான் அப்படிங்கிறவர், கனியான் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து அதை பாட்டு பாடுவாங்க. பாட்டில் அவர் வந்து அந்த ஒரு 3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் தான் அந்த வந்து பாட்டை வந்து பாடுவாங்க. அந்த பாடலை பாட ஆரம்பித்தோடனே இந்த காலாங்கரையாஞ்சாமி வந்து கன்னட வேஷம், அதாவது ஆண்டி வேஷம் போடுறாங்க இல்லையா, அந்த கையில் ஆயக்கால், கெண்டி, இரவு வந்து பலிகள் நடக்கும், கிடாப்பலிகள் நடக்கும், சாமிகள்லாம் ரத்தம் குடிக்கும் சடங்கெல்லாம் நடக்கும். முக்கியமாக இந்த முன்னும் பின்னும் போடுதல் அப்படிங்கிற ஒரு சடங்கு நடக்கும். அதை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கன்னட வீரனை வெட்டி அந்த தொடைச்சாங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு கிடாயை வந்து வெட்டுவாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இந்த பலிகள்லாம் கொடுத்த பிறகு புதன்கிழமை காலையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, மாரியம்மனுக்கு சடங்குகள் நடக்கும். மாரியம்மன் வந்து வரும்பொழுது எனக்கு 61 நரபலி கேட்டதுனால 61 நரபலி கொடுக்க முடியாதனால அந்த 61 கிடாய்களை வந்து பலி கொடுப்பாங்க. எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாரியம்மன் சன்னதி முன்னாடி ஒரு எல்கை ஒன்று குறிப்பாங்க. அந்த எல்கையில் தான் குழி தோண்டணும். எல்கை கோடை போட்ட பிறகு தான் குழி தோண்டுவாங்க. இந்த மாரியம்மன் சாமியாடிகள் 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செய்வாங்கன்னா, மாரியம்மன் கூடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 3 கும்பத்தையும் மீண்டும் காலையில் தூக்குவாங்க. மேலத்தை அடித்து தலையில் தூக்கி வச்சு காலாங்கரையாஞ்சாமியாடியை வந்து கூப்பிட போவாங்க. அவர் கோட்டைக்குள்ளே இருப்பார். அவர் கோட்டைனா என்ன, அவர் கோட்டைச்சுவருக்கு அந்த பக்கம் அவருடைய கோயில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சாமியோட பக்கத்தில் அவர் உட்காந்துருப்பார். அவரை வந்து இவங்க 3 பேரும் கூப்பிட போவாங்க. மாரியம்மன் சாமியாடிகள் காலாங்கரையான் கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய காலாங்கரையான் சாமியாடக்கூடிய சங்கு கோணர தாத்தாவை என்ன செய்வாங்க, கூப்பிட்டு வருவாங்க. அவர் வந்து என்ன செய்வார், வருவார். என்ன செய்வாங்கன்னா, 3 கூட்டு வந்து மாரியம்மன் சன்னதி முன்னாடி ஒரு மண்வெட்டியை வச்சு அதை சுற்றி 3 பேரும் சுற்றி வருவாங்க. இந்த மாரியம்மன் சாமியாடி கும்பத்தை தூக்கி சுற்றி வருவாங்க. அந்த சுற்றி இடந்த இடத்த முழுவதும் என்ன செய்வாங்க, அந்த சுற்றி வந்த இடம் முழுவதும் குழி தோண்டிடுவாங்க. குழி பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உயர குழி, பெரிய குழியை வந்து தோண்டுவாங்க. குழி தோண்டுறதுக்கு முன்னாடி எல்கையை குறித்து முடித்த உடனே ஒரு சாமியாட்டம் நடந்து முடிஞ்சோடனே எல்லா மக்களுக்கும் வந்து மாரியம்மன் சாமியாடி வந்து திருநீர் கொடுப்பாங்க. திருநீர் கொடுத்த பிறகு தான் என்ன செய்வாங்கன்னா, பெரிய குழி ஒன்று தோண்டி தண்ணி லாரியை கொண்டு வந்து தண்ணியை வந்து அது முழுவதும் நிரப்புவாங்க. இங்கே இது தயாராகிட்டு இருக்கும் பொழுதே காலாங்கரையான் சாமி, துணைமை சாமியாடிகள்லாம் போய் என்ன செய்வாங்க, காடு பார்த்துட்டு வருவாங்க. முதல் நாள் வந்து காடு பார்த்துட்டு வர்றது வந்து காலாங்கரையான் சாமி அவருக்கு. மறுநாள் காலையில் வந்து மீண்டும் என்ன செய்வார்னா, காடு பார்த்துட்டு வருவார். மாரியம்மன் சாமிக்கு கொடவை நடக்கிறதுனால அவருடைய ஞாபகார்த்தமாக காடு பார்த்துட்டு வருவார். காடு பார்த்துட்டு வரும்போது முதல் நாள் இரவு போடப்பட்ட படைப்புச்சோரெல்லாம் மாற்றி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படி மாற்றி வைக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு, இது வந்து அவருக்கு சலிப்பு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து படப்பை வந்து மாற்றி வைக்கிறோம். முதல் நாள் போட்ட படைப்புச்சோரை திருப்பி எல்லாத்துக்கும், அதாவது காலாங்கரையான் சாமிக்கும் சப்பானமாடி சாமிக்கும் வந்த படப்புச்சோறு தென்புறத்தில் இருக்க பாதாளங்கண்டிக்கும் வனப்பேச்சிக்கும் வர்ற மாதிரி எல்லா அந்த 6 சாமிக்கும் என்ன செய்வாங்கன்னா, படப்பை வந்து மாற்றி வச்சுருவாங்க. அப்புறம் இங்கே படப்பை மாற்றி வச்சு படப்பு முகம் பார்த்த பிறகு
மாரியம்மன் சன்னதி முன்னாடி இருக்கக்கூடிய குழி தோண்டி தண்ணியில் அறி கொண்டி தண்ணி நிரப்பினதுக்கு பிறகு கிடா பலி கொடுப்பாங்க. கிடாய் முதல்ல அதாவது திசை கிடாயின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு திசைக்கும் ஒரு திசை கிடாய்ன்னு 4 கிடாய்களை வந்து பலி கொடுப்பாங்க. 4 கிடாய்களை பலி கொடுத்தோடனே அந்த முதல்ல ஒரு பலி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கிடாயோட தலையை வந்து எடுத்து வெளியில் வைப்பார். யாருன்னா காலாங்கரையாஞ்சாமி அந்த தண்ணி நிரப்பப்பட்ட இதில் வந்து இறங்கி கிடாயோட தலையை வந்து எடுத்து காட்டுவார். அடுத்து அவர் ஊர் கிடாய்கள் நியமிக்கிறதுக்கு வந்த கிடாய்கள் எல்லாம் பலி மொத்தம் 61 கிடாய்களை வந்து அந்த 61 நரபலிக்கு பதிலாக 61 கிடாயை வந்து அதில் பலி கொடுத்து தலையை மட்டும் உள்ளே அந்த தண்ணிக்குள்ளே போட்டிருப்பாங்க. உடல் பகுதி தண்ணிக்கு வெளியில் கிடக்கும். காலாங்கரையாஞ்சாமி ஓடி வந்து அந்த குழிக்குள்ளே அந்த இரத்த குழின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த குழி முழுவதும் தண்ணியாக நிரப்பப்பட்ட அந்த குழி முழுவதும் இரத்தமாயிரும். ஏன்னா 61 கிடாய்கள் வெட்டும் பொழுது அந்த நீர் முழுவதும் இரத்த குழி ஆயிரும். உடனே அதில் சாமி, அதாவது காலாங்கரையாஞ்சாமி அடி உள்ளே இறங்கி முதல்ல ஒரு கிடாய் வெட்டினாங்க இல்லையா, திசை கிடாய்களில் வெட்டினாங்க இல்லையா 4, அதில் முதல் கிடாயோட தலையை எடுத்து வந்து மக்களுக்கு வந்து தூக்கி காட்டுவார். மக்கள் வந்து அதை வந்து ஒரு ரொம்ப அபூர்வமாக அதை நினச்சி வந்து தெய்வமாக வந்து அதை வந்து வழிபடுவாங்க. ஏன்னா 61 கிடாயினுடைய தலையை வெட்டும் பொழுது அந்த முதல்ல வெட்டப்பட்ட தலையை அவர் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் அந்த வெட்டி அவரை காட்டும் பொழுது ஒரு மேளம் இசைச்சி மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா வழிபடுவாங்க. அப்புறம் அவர் குளிக்கிலிருந்து அவரை கூட்டிகிட்டு வந்து நீராட்டுவாங்க. நீராட்டின வர்றவு பூரணவல்லின்னு ஒரு தெய்வம் இருக்கு இல்லையா, அதாவது வல்லவங்கோட்டைக்கு பால் தயிர் மோர் கொண்டு போனாங்க இல்லையா அந்த அம்மா. ஆனால் அந்த அம்மா எப்படி தெய்வமானாங்கன்னு தெரில. ஆனால் அந்த அம்மாவை வந்து இங்கே தெய்வமாக படம் போட்டிருக்காங்க. அவங்க அந்த தெய்வத்துக்கு வந்து உளமுடி ரத்தம் குடிப்பாங்க. உளமுடி ரத்தம் ஒரு துவளைக்குட்டியோட கழுத்தை அறுத்து அந்த ரத்தத்தை வந்து உளமுடியில் பிடிச்சி கொடுப்பாங்க. அதை வந்து காலாங்கரையாஞ்சாமி வந்து குடிப்பார். அது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா பூரணவல்லிக்கு தான். பூரணவல்லிக்கு வந்து யாரும் சாமி ஆடாதனால அதன் சார்பாக இவர் என்ன செய்கிறாருன்னா அதை குடிப்பார். ரத்தம் குடித்து முடித்த பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா, மாரியம்மன் சாமி அடிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தலையில் மீண்டும் அந்த 3 கும்பத்தையும் தூக்கி காலாங்கரையாங்கோட், அவர் காலாங்கரையாங்கோட்டு கோயிலுக்குள்ளே போயிடுவார். அவர் காலாங்கரையாஞ்சாமி அடி மீண்டும் என்ன செய்வாங்கன்னா, மாரியம்மன் சாமியடி கும்பத்தை தூக்கிட்டு போய் காலாங்கரையான் கோயிலிருந்து அவரை போய் என்ன செய்வாங்க, போய் நன்றி சொல்லும் விதமாக போவாங்க. உங்கள் கொடையை வந்து நாங்கள் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மாரியம்மன் சாமி அடிகள் காலாங்கரையான்ட்ட வந்து சொல்லுவாங்க. உங்கள் கொடையை வந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவதோட அந்த கொடை விழா வந்து ஊர்கொடை விழா வந்து நிறைவு பெறும். இந்த ஊர்கொடை விழாவில் கண்ணடிய வேஷம் போடும் காலாங்கரையானும் அந்த லாட சன்னியாசியும் ஒன்றுதான் அப்படிங்கிறத இந்த கொடை விழாவின் மூலமாக தெரிய வருகிறது. திரளக்கொடை விழா விழா வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆடி மாதம் நடக்கும். இந்த கொடை விழாவை நடத்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா வையாளி குடும்பம். இது 5 தலைமுறைக்கு முன்னாடி அரசர்களே நீங்கள் தான் இந்த கோயில் கொடைக்கான பலிகளை நீங்கள் தான் ஏற்கணும் அப்படின்னு சொல்லி வையாளி குடும்பத்திட்ட வந்து ஒப்படைச்சதாகவும் இந்த வில்லுக்கதையிலே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, வையாளி குடும்பத்திட்ட வந்து நிறைய ஆடு மாடுகள் இருந்ததுனால இந்த தெய்வத்துக்கான பலிகளை எல்லாம் அந்த குடும்பம்தான் ஏற்கணும் அப்படிங்கிறத சொன்னதுனால திரளக்கொடை விழாவை வையாளி குடும்பம்தான் காலங்காலமாக 5-6 தலைமுறையாக நடத்திட்டு வர்றாங்க. கிண்டி அந்த ஆடை தெரிச்சிருக்கவர் என்ன செய்வார்னா, தெற்கும் வடக்குமா என்ன செய்வார்னா போவார். போயிட்டு ஏதோ ஒரு கன்னட மொழியில் முணுமுணுத்துட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து தண்ணி தெளித்து விடுவார். இவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு யாருமே இல்லை, பாண்டியனுடைய கோட்டைக்குள்ள, அதாவது மன்னன் மதிப்பெண் படைத்தளபதிகளை 2 பேருடைய தலையை அறுக்க வந்த கன்னட ஒற்றன் அப்படிங்கிறது அந்த வேஷம் போட்ட அதனால் மூலமாகவும் அவர் பேசிய மொழி வந்து கன்னடம் அப்படிங்கிறதுனாலையும் ஆய்வின் வழியாக இது வந்து வேறு யாரும் இல்லை, சன்னியாசியாகவும் காலாங்கரையானாகவும் இருக்குவது வந்து கன்னட வீரன் என்று இந்த கட்டுரையில் வந்து நான் கூற விளைகின்றேன். அந்த தீர்த்தம் ஏன் தெளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் காசி
போயிட்டு தீர்த்தந்தளிப்பதாக அவர் சொல்கிறாங்க. அந்த ஐவராஜா கதையிலே பார்த்திங்கன்னா வரும், கன்னட வீரன் இந்த வேஷம் போட்டு கோட்டைக்குள்ளே வந்த உடனே மன்னனும் மதிப்பனும் இங்கே எங்கிருந்து வருகிறீர்கள்னு கேட்கும் பொழுது, நான் காசி ராமேஸ்வரம் போயிட்டு குமரியில் தீர்த்தமாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதே வார்த்தையை இந்த கோயிலில் இந்த காலாங்கரையான்சாமி சொல்லுவார். அதே மாதிரி இந்த சடங்கை முடித்த பிறகு என்ன செய்வாங்கன்னா வெத்தலை முடிச்சு கொடுப்பாங்க. காலாங்கரையான்சாமிக்கு கையெலும்புக்காரர்னு ஒருத்தர் சொன்னோம் இல்லையா, அவர் வெத்தலை முடிச்சு கொடுப்பார். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐவராஜா கதைப்பாடலில் இவருக்கு நைட்டு போஜன உணவு கொடுத்த பிறகு இவருக்கு வெத்தலைலாம் கொடுப்பாங்க. ஏன்னா இவரை முழுமையாகவே இவரை சிவபண்டாரமாகவே ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அதனால் இவர் இரவு உணவு சாப்பிட்டதும் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு வெத்தலையை மடித்து கொடுப்பாங்க. அந்த சடங்கும் இந்த இதில் நடக்கும். இந்த கோயில் கொடை விழாவில் இந்த தீர்த்தம் தெளித்து முடித்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா வெத்தலை மடித்து கொடுப்பாங்க அவருக்கு. அதை சாப்பிடுவார். இந்த கையெலும்புக்காரர் தான் வெத்தலை மடித்து கொடுப்பாரு. காலாங்கரையான்சாமி அடி என்ன செய்வார்னா அதை சாப்பிடும். அப்புறம் அவர் இடத்த களைஞ்சிட்டு அக்னி தாவுவாங்க. ஒரு குழியில் அதை தோண்டி விறகு குட்டி குட்டி அந்த ஓமகுண்டத்தில் காலையில் ஓமகுண்டத்துக்கு பயன்படுத்த குச்சிகள் எல்லாம் பயன்படுத்தி என்ன செய்வாங்கன்னா நெருப்பு வளர்ப்பாங்க. இந்த நெருப்பில் காலாங்கரையான்சாமி தாவுவார். இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இன்னும் எனக்கு கதை பாடலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்னால் உணர முடியவில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தந்தனம் பாடுவாங்க. தந்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா மெயின் சாமியான அந்த காலாங்கரையான்சாமி, அப்புறம் புதுமாட சாமி, இதில் மாரியம்மன் சாமிலாம் ரொம்ப முக்கியத்துவம் இல்லை. புதுமாடன் சாமி என்ன செய்வார் அப்படின்னா காலாங்கரையான்சாமியும் புதுமாடன் சாமியும் போய் அந்த கோட்டை சுவருக்கு தென்புறம் போய் என்ன செய்வாங்கன்னா உதிரி பூவில் போய் தந்தன பாடுவாங்க. இது ஏன் பாடுறாங்க அப்படின்னா இது சத்தியம் செய்வதற்கு ஒப்போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எடுத்துக்கொண்டது என்னென்னா கதைப்பாடலில் ஐவராஜா கதைப்பாடலில் கன்னட வீரன் அந்த படைத்தளபதிகளில் வீரனுடைய தலையை கொண்டு வருவேன்னு சத்தியம் பண்ணியிருப்பான். அந்த சத்தியத்துக்கு ஒப்பாக தான் இந்த சடங்கு நிகழ்த்தப்படுவதாக என்னுடைய கட்டுரையில் நான் கூறியிருக்கிறேன். அடுத்ததாக வாகனச்சீலை கும்பிடுதல். வாகனச்சீலை அப்படின்னா என்ன அப்படின்னா 5 மீட்டர் காட்டன் துணி இருக்கும். அந்த காட்டன் துணியில் எல்லா தெய்வங்களுடைய உருவப்படங்களை வரைஞ்சிருப்பாங்க. இந்த சீலையை தான் பார்த்திங்கன்னா வாகனச்சீலைன்னு சொல்கிறாங்க. இதை ரொம்ப வருஷமாக 2, 3, 4, 5 தலைமுறையாக பயன்படுத்துறதுனால ஒட்டு போட்டு என்ன செஞ்சுருக்காங்க வச்சுருக்காங்க. சமீபத்தில் அது கிழிஞ்சு போனதுனால அம்பாசமுத்திரத்துலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா 30,000 40,000 கொடுத்து அதை செஞ்சு இப்போ தற்போது பயன்படுத்திட்டு வர்றாங்க. அந்த சீலை வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஐவராஜா கதையில் வரக்கூடிய பண்டாரம் ஒருத்தர் குலசேகர பாண்டியனுடைய ஓவியத்தை வரைஞ்சி கன்னட நாட்டுக்கு போவான் இல்லையா, அப்போது தானே அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஓவியத்தை பார்த்து சீலையில் தான் வரைஞ்சிருப்பான். அதை பார்த்து என்ன செய்கிறா இளவரசி காதல் வயப்படுகிறா இல்லையா, அதனுடைய ஞாபகார்த்தமாக தான் இந்த வாகன சிலை கும்பிடுதல் நிகழ்வு நடக்கும். என்ன செய்வாங்கன்னா இந்த வாகன சிலையை பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 பேர் திருப்பி பிடிப்பாங்க. எல்லா சாமியாடிகளும் என்ன செய்வாங்கன்னா அந்த திருச்சிலையை பார்த்து என்ன செய்வாங்க ஊன்னு சத்தம் கொடுத்து சாமியாடுவாங்க. இந்த வாகன சீலை கும்பிடுறது எதனுடைய ஞாபகார்த்தமாக அப்படின்னா அந்த பண்டாரம் குலசேகர பாண்டியனுடைய ஓவியத்தை வரைஞ்சி கன்னட நாட்டுக்கு கொண்டு போனோம் இல்லையா, அதனுடைய ஞாபகார்த்தமாகத்தான் இந்த விழா சடங்கு நடத்தப்படுகிறதாக தெரிகிறது. வரலை அப்படின்னா அதாவது தெய்வங்களுக்கு வானத்தை நோக்கி சோறு சமைச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா வானத்தை நோக்கி இரவு 12 மணிக்கு போய் என்ன செஞ்சு எரிஞ்சிட்டு வருவாங்க. இதுதான் திரள எறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடைவில் நடத்த போகிறதுக்கு முன்னாடி படுவச்சு பார்க்க போவாங்க. படுவச்சு பார்க்கும்போது படுவச்சியில் உத்தரவு கொடுத்தால் மட்டும்தான் திரளக்கொடை நடத்துவாங்க. ஏன்னா அந்த திரளக்கொடையில் முக்கியமான பங்கே என்ன அப்படின்னா மச்சம் எடுத்துகிட்டு வர்றது தான். மச்சம் அப்படின்னா என்ன, மயானத்தில் இருந்து பிணம் எடுத்துகிட்டு வர்றது தான் ரொம்ப முக்கியமானது.
அதனால் படுவச்சு பார்த்து தெய்வம் உத்தரவு கொடுத்தால் மட்டுமே இந்த திரள கொடையை வந்து நடத்துகிறாங்க. நடத்துவது குடும்பம் வந்து வையாளி குடும்பம் தான். திரளை எரியிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலாச கொத்தனார். அதாவது கொடிமரம் வெட்ட போகும்பொழுது துஷ்ட தேவதைகளுடைய கண்ணை எல்லாம் கட்டி கொடிமரத்தை இழுத்துட்டு வந்தார் இல்லையா, அவர் தான் அவர் பிள்ளைவாள், அவர் தான் கைலாசம் அவர் பேர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிள்ளைவாள் அப்படிங்கிறதுனால சைவ உணவு தான் வந்து ஆரம்பத்தில் வந்து சமைச்சு பால்லாம் ஊற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 3 பலி கொடுக்குறாங்க. அதாவது ரத்தப்பலி கொடுத்து தான் பிசைஞ்சு தான் வந்து திரள கொடுக்குறாங்க. இந்த 2 தான் இந்த கொடை விழாவில் ரொம்ப முக்கியமாக இந்த 2 யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவலப்பேரி சொடலமாடனுக்கு. அந்த கோயிலில் கோட்டைக்கு வெளியில் தனி சன்னதியில் சீவலப்பேரி சொடலை, முண்டசாமி, பேச்சியம்மன், இந்த 3 சாமி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 சாமியில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்க சீவலப்பேரி சொடலமாடன் சாமிக்கு தான் திரள எரியும் சடங்கு நடக்கும். இந்த சடங்கு தான் பெரிய விழாவாக கொண்டாடுவாங்க. அதை தான் நம்ம வந்து திரள கொடை விழா என்று கூறுகிறார்கள். இது வந்து ஆடி மாதம் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடைபெறும். இந்த திரள கொடை விழாவோட விரதம் சாமியாடிகள் மெயின் சாமி யாருன்னு பார்த்திங்கன்னா காலாங்கரையான் சாமி, சீவலப்பேரி சொடலமாட சாமியோடக்கூடிய சுப்பையா கோனார், அப்புறம் வந்து திரளையை வந்து வானத்தை நோக்கி இரவு 12 மணிக்கு இருவர் இல்லையா கைலாச கொத்தனார். இவங்க தான் முக்கியமானவங்க. அதனால் இவங்க 3 பேரும் ரொம்ப மிக தீவிரமான முறையில் வந்து இந்த விரதத்தை வந்து கடைபிடிப்பாங்க. துணைமை சாமியாடிகளும் விரதம் இருப்பாங்க. ஊருக்குள்ளே இருக்க கோயில் வீட்டில் தான் வந்து விரதம் இருக்கணும். ஒரு நேரம் தான் சாப்பிடணும். காலையிலையும் மதியானமும் சாப்பிட மாட்டாங்க. இரவு தான் சாப்பிடுவாங்க. சமைச்சு கோயில் வீட்லேயே சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் சமைச்சு சாப்பிடும் நேரம் பார்த்திங்கன்னா இரவு 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. இந்த 12 மணிக்கு சாப்பிடும் பொழுது பள்ளி சத்தமோ ஆடோட சத்தமோ மாடோட சத்தமோ கேட்டால் அவங்க செய்த உணவை வந்து வீட்டுக்கு பின்னாடி குழி தோண்டி புதைச்சிட்றாங்க. இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐயாவின் ஆரம்பமாக தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்ற சடங்கு நடக்கும். தீர்த்தம் எங்கே போய் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரியங்காவிலிருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா கொடிமரத்தில் அவங்க வந்ததாக நம்பப்படுவதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2-3 நாள் ஒற்றைப்படையில் தான் போகிறாங்க. 4-5 பேர் போய் ஆரியங்காவிலிருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றாங்க. தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் அந்த தீர்த்தத்தை தான் என்ன பண்ணுறாருன்னா ஐயர் வந்து ஓமகுண்டம் வளர்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தி எல்லா தெய்வங்களையும் அபிஷேகம்லாம் பண்ணி கொஞ்சம் ஊற்றி அபிஷேகம் பண்ணி சாமிக்கு வந்து கும்பம் வந்து ஏற்றுறாரு. இதுதான் முதல் தொடக்கம். அடுத்ததாக மச்சம் எடுக்கும். மச்சம்னா பிணம். சுடுகாட்டில் போய் என்ன செஞ்சுட்டு வரணும், பிணம் எடுத்துகிட்டு வரணும். இந்த பிணம் எடுக்க வந்து யாரெல்லாம் போவாங்கன்னு பார்த்திங்கன்னா காலாங்கரையான் சாமியாடி, அப்புறம் அவர் பாலுப்பிள்ளை, அவர் வந்து சாமி சீவலப்பேரி சொடலமாடனுக்கு ஆடுவார். மயிலாடுஞ்சுடலன்னு ஒரு சாமியும் ஆடுவார், அவர் போவார். சீவலப்பேரி சொடலமாட சாமியோட கூடிய சுப்பையா கோனார், அப்புறம் வந்து கையெலும்புக்காரர், அதாவது காலங்காலமாக அந்த தொண்டு செய்யக்கூடிய அந்த கோயிலுக்கே தொண்டு செய்ய குடும்ப வகையரா கையெலும்புக்காரர் வகையரான்னு சொல்லுவாங்க. அவங்க மொத்தம் 3 பேர் வந்து மயானத்துக்கு வந்து போகிறதுக்கு வந்து அனுமதி கேட்பாங்க. கோயில் வீட்டில் சூடம்பத்தை வச்சு அனுமதி கேட்காங்க. அனுமதி யார்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலாங்கரையான் சாமிகிட்ட சீவலப்பேரி சொடலமாட சாமி ஆடக்கூடிய சாமியாடி கேட்பார். என்ன கேட்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மச்சம் கிடைக்குமாப்பா அப்படின்னு சொல்லுவார். உடனே காலாங்கரையான் சாமி போப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி திருநீர் போட்டு அனுப்புவார். இந்த பெண எடுக்க போகிற நிகழ்வில் காலாங்கரையானுக்கும் சீவலப்பேரி காலாங்கரையான் சாமிக்கு எந்த சம்மதமும் கிடையாது. அவர் வழி அனுப்பி வைக்கிறதோட அவரோட வேலை இதில் முடிஞ்சு போச்சு. அந்த அவர் காலாங்கரையான் சாமி உத்தரவு கொடுத்தா தான் சீவலப்பேரி சொடலமாட சாமியாடக்கூடிய சாமியாடி சுப்பையா கோனார் மச்செடுக்க போகணும். இல்லைன்னா மச்செடுக்க போகக்கூடாது. அங்கே போய் என்ன செய்வாங்க, பணம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதாவது அந்த இறந்து ஒரு 2-3 அதாவது தலைமாடு வேகமுன்னா காமாட்டை பிரிச்சுருவார் சொடலை அப்படிங்கிற வழக்கு இந்த கோயில் சார்பாக அந்த தெய்வத்தினுடைய சார்பாக இருக்குது. தலைமாடு வேகமுன்னா காமாட்டை பிரிச்சுருவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இறந்து ஒரு தலை கூட சாப்பிட்ருக்காது மண்.
அதுக்குள்ளே போய் என்ன செஞ்சுட்டு வரணும், அதுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இறந்து ஒரு வாரம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பிணத்தோட மண்டை ஓட்டை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. யார் எடுத்துகிட்டு வரா? காலாங்கரையான் சாமி தான் முன்னாடி போவார், வள்ளைய கம்பத்தோடு போவார். பின்னாடி ஜீவல பீரிச்சோட எலுமிச்சம்பழம் குத்தப்பட்ட அருவாள். அதுக்கு பின்னாடி யார் போவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் கையெலும்புக்காரர், அப்புறம் வந்து பாலப்பிள்ளை, இப்படி தொடர்ந்து 3 பேரும் போவாங்க. கையெலும்புக்காரர் தான் அந்த புணத்தோட மண்டை ஓட்டை எடுத்து போகணும் இல்லையா, அதனால் அவர் தான் ஒரு பெட்டி, அரிவாள், அப்புறம் வந்து இரும்பு சூள் ஆயுதம், மண்வெட்டியெல்லாம் அவர் தான் வச்சுருப்பார். அப்போது வேட்டைக்கு பயன்படுத்துகிற ஆடையெல்லாம் அணிய மாட்டாங்க. சாதா உடையிலே தான் அவங்க 3 பேர் 4 பேருமே. இப்போ வந்து 3 பேர் தான் போகிறாங்க. கைலாச கொத்தனார் வந்து போக மாட்டார். மற்ற 3 பேருமே முக்கியமாக காலாங்கரையான் சாமி தான் வழிகாட்டி. சீவலை பேரி சொடலமாட சாமி தான் பணத்தை எடுத்துகிட்டு வருவார். கையில் அந்த பணத்தை எடுக்கிறது, அந்த டூல்ஸ் எல்லாம் கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு தொண்டு செய்யக்கூடிய கையெலும்புக்காரர் தான் என்ன செய்வார், கொண்டு போவார். இந்த பணத்தை எடுத்துகிட்டு வர்றது கோயில் கொடைக்கு செவ்வாய்க்கிழமை கொடை அப்படின்னா முதல் நாள் நைட்டு இரவு 12 மணிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கோயில் வீட்டில், அதாவது கோயிலிருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவில் ஒரு கூடாரம் மாதிரி ஒரு மூடி பாதுகாத்து வச்சுருவாங்க. அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க. 2 மண்டவோட கொண்டு வருவாங்க. அதாவது அப்படி வெந்து வேவாமலும் கூட சில நேரம் இருக்கும். ஒரு மாதிரி சதன்னு இருக்கும். அது பார்க்கும்போதே நமக்கே தெரியும். அந்த அதுக்கு ஒரு அந்த விடிய அந்த மண்டபத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒருத்தரை வந்து நியமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த ஏதாவது நாய் ஏதாவது கிளச்சி தூக்கிட்டு போயிடக்கூடாதுல்ல, அதனால் அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க. மச்சம் எடுத்துகிட்டு வந்தால் தான் கோயில் கொடை விழாவே. மச்சம் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா கோயில் கொடை விழா கிடையாது. மறுநாள் காலையில் எல்லோரும் கோயில் வீட்டுக்கு போவாங்க. எல்லா சாமியாடிகளும் வந்த பிறகு அவங்க சாமியாட்டம் திருநீர்லாம் போட்டு எல்லா சாமியாடிகளும் அவர்களுக்குள்ள ஆடையெல்லாம் எடுத்து அணிகலன்கள் அவங்களுக்குள்ள கருவிகள்லாம் எடுத்து தயாராக இருப்பாங்க. ஒரு சொலவில் வந்து முக்கியமாக மாப்பிள்ளை, மஞ்சன பிள்ளை, திரவிய பிள்ளைன்னு 3 பிண்டம் ஒன்று பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதுதான் முக்கியமானது. அந்த 3ல் தான் சாமியை இழுத்துட்டு வர்றதா அவங்க நம்புகிறாங்க. அந்த 3 பிண்டத்தையும் செய்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த ஆசாரி வகையரா. ஆனந்த ஆசாரி ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கொடிமரம் வெட்ட போனாங்க இல்லையா, அந்த ஆனந்த ஆசாரி வகையரா அவங்க தான் அந்த சடங்கை வந்து முழுவதும் செய்கிறாங்க. இந்த மாப்பிள்ளை, மஞ்சன பிள்ளை, திரவிய பிள்ளை 3 பிண்டங்களையும் ஒரு சொலவில் வந்து பிடிச்சி வைப்பாங்க. எல்லா சாமியாடிகளும் கோயில் வீட்டிலேருந்து அது ஒரு சொலவில் தான் பிடிச்சி வச்சுருப்பாங்க. எல்லா சாமியாடிகளும் கோயில் வீட்டிலேருந்து சாமி எல்லாத்தையும் கொண்டு போய் ஐவர்ராஜா கோயிலுக்கு போவாங்க. ஐவர்ராஜா கோயிலில் குலசேகர பாண்டியனுக்கு முதல் மரியாதை செய்துவாங்க. முதல்ல அங்கே செங்கடெல்லாம் பழி கொடுத்து அரண்மனை பானை பொங்கி குலசேகரனை சாமியை வந்து ஐவர்ராஜ சாமியை அந்த பிண்டத்தின் வழியாக அழைச்சிட்டு வர்றதாக அவங்க சொல்கிறாங்க. அதை எப்படி அழைச்சிட்டு வர்றாங்கன்னா, அந்த கையெலும்புக்காரர் என்ன செய்வார் அப்படின்னா ஆனந்த ஆசாரி தான் அந்த சீவலப்பேரி, அதாவது சீவலப்பேரி சொடல சாமியையும் ஆனந்த ஆசாரி, இந்த சாமியாடிகள்லாம் இவர் தான் என்ன செய்வார்னா வெள்ளச்சேவலை வீசியே பின்புறமாகவே நடந்து இழுத்துட்டே கூட்டிகிட்டு வருவார். திரும்பி பார்க்கக்கூடாது. எங்கே ஐவர்ராஜா கோயிலிருந்து எங்கே வரணும், இங்கே காலாங்கரையான் கோயிலுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. ஐவர்ராஜாவை அந்த பிண்டத்தின் வழியாக அழைச்சிட்டு வர்றதாக சொல்லப்படுகிறது. அப்புறம் மயானத்துக்கு ஊரோட கிழக்கு எல்லையில் இருக்கக்கூடிய அந்த கோயில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மயானத்தில் வந்து படப்பு போடுவாங்க. மயானத்தை உண்டு பண்ணுவாங்க. வாழையெல்லாம் விரித்து 2-3 கொம்பை ஏற்றி படப்பு போடுவாங்க. முக்கியமாக என்ன அப்படின்னா, அந்த ஐவர்ராஜா சாமியாடக்கூடிய சாமியாடி எங்கே இருக்காருன்னா அவர் வந்து பொம்மையார் தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சடங்கு நடக்கும், மண்டை ஓட்டில் மாவு கரைச்சி குடிக்கும் சடங்கு. இந்த மண்டை ஓடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனித மண்டை ஓடு தான். வருஷம் தெரலப்படைக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மயானம் போய் 2 மண்டை ஓடை எடுத்து இல்லையா, இந்த 2 மண்டவில் நல்ல மண்டை ஓடத்தை வந்து அவங்க சுத்தம் பண்ணி அந்த புதுமோட சாமிக்கு கீழே ஒரு துவார பொந்துன்னு ஒன்று இருக்கும், அதை பத்திரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பொந்துலேருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு நிறைய மண்டை ஓடை வந்து அதில் பிரித்து வச்சுருக்காங்க. அது மக்கி போயிடும். இருந்தாலும் சில மண்டை ஓடுகள் சமீபத்தில் எடுத்துகிட்டு வந்த மண்டை ஓடுகளை பத்திரமா வச்சுருப்பாங்க. அந்த மண்டை ஓடை எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணி அதில் வந்து பச்சரிசி மாவும் ராயபுரியும் கலந்து, ராயபுரினா மண்டை வெல்லம்,
பொடி செய்யப்பட்ட மண்டாலம் ஏலக்கெல்லாம் போட்டு உள்ளே வந்து பிசைஞ்சு உள்ளே முழுவதும் அடைச்சி வச்சுருவாங்க. அடைச்சி அந்த புதுமாட சாமிக்கு கீழே ஒரு பொந்து இருக்கும், அதில் ஒளிச்சு வச்சுருப்பாங்க. அந்த பொந்துலேருந்து காலாங்கரையான் சாமி போய் அந்த மண்டவோட எடுத்து வந்து அந்த அதுக்குள்ளே இருக்க அந்த பச்சரிசி மாவை வந்து சாப்பிடுவோம். ஏன் இதை சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளைக்காரனுடைய ஞாபகார்த்தமாக இந்த சடங்கை வந்து செய்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சமயம் வெள்ளைக்காரன் வந்து குதிரையில் வந்ததாகவும், அந்த சமயத்தில் இந்த காலாங்கரையான் சாமியை வந்து எதிர்த்து, அதாவது மனுஷ ரூபத்தில் வந்து பீடி குடிச்சிக்கிட்டு இருந்ததாகவும் ஒரு கதையை சொல்கிறாங்க. நான் தான் இந்த ஊருக்கு ராஜா, நான் இந்த ஊருக்கு ராஜாவாக இருக்கும்போது நீ ஏன் முன்னாடி நின்று நீ எப்படி பீடி சிகரெட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் சொல்லுவாராம், நீ தெற்க போயிட்டு வடக்க வர்றதுக்குள்ள உயிரை எடுக்கலை, காலாங்கரையான் சாமி இல்லை அப்படின்னு சொல்லி சாமி சொல்லுவாராம். உடனே இவர் என்ன செய்வாராம், அந்த வெள்ளைக்கார சாமி குதிரையில் தெற்க போயிட்டு வடக்க திரும்பி வர்றதுக்குள்ளே அவரை கால் இடற வச்சு அந்த இடத்துல விழுந்து இறந்து போயிடுறாரு. அதனுடைய அந்த வெள்ளைக்காரனுடைய இறப்பின் காரணமாக தான் இந்த மண்டை ஓட்டில் வந்து மாவு கரைத்து குடிப்பதாக அவங்க சொல்கிறாங்க. அவன் கொண்டு வந்த நாய்க்கு கூட அங்கே வந்து சிலை இருக்குது பக்கத்துலேயே. அந்த இடறச் செய்த இடம், அந்த வெள்ளைக்காரன் கால் இடறி கீழே விழுந்த இடத்துக்கு பேர் குருதமதவு. அந்த நாய்க்கு சமாதி இருக்க இடம் நாவரணை அப்படிங்கிற பேரில் இன்னும் இருக்குது. தனியாக தான் இருக்குது, உள்ளே இல்லை. அந்த மண்டை ஓட்டில் மாவு கரைச்சி குடிக்கும் சடங்கு இந்த வெள்ளைக்காரனுடைய ஞாபகார்த்தமாக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த வண்ணாரமாடு கூடம் பக்கத்தில் ஒரு சலவைக்கல் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒன்னான் சமூகத்தை சேர்ந்த அருந்ததி சமூகத்தை சேர்ந்த ஒருவர் வந்து என்ன பண்ணுவார்னா, துணி துவைப்பார். அந்த துணி துவைக்கிறதுல இருந்து வரக்கூடிய தண்ணீரை வந்து காலாங்கரையான் சாமி போய் குடிப்பார். இது வந்து அந்த கதையோடே வரும். காலாங்கரையான் சாமி வந்து அவர்கிட்ட தண்ணி கேட்டதாகவும், தண்ணி வந்து என்கிட்ட இல்லை, என்கிட்ட வந்து இது துணி துவைக்கிறதுக்கு உள்ள தண்ணி தான் இருக்குதுன்னு சொல்லி அவர் குடித்ததாகவும், குடிச்சிட்டு மறைஞ்சு போனதுனால வந்திருப்பது தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வணங்கினதுனால அந்த அவருக்கும் பீடம் போட்டு உள்ளே வழிபடுறாங்க. அந்த அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவருக்கும் அவரும் தீவிர பக்தை, அதனால் இந்த சடங்கு ஒன்று நிகழ்த்துவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, மாசி மாதம் சிவராத்திரி அன்னைக்கு காலாங்கரையான் சாமி வெட்டுக்களம் போகும் நிகழ்வு நடக்கும். வெட்டுக்களம் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊரில் முத்துமாட சாமி கோயில் ஒன்று இருக்குது. அந்த முத்துமாட சாமி ஆடக்கூடிய சாமியாடியை போய் அழைச்சிட்டு வருவாங்க. கனியான் மேளத்தெல்லாம் கூட்டிகிட்டு போய் அழைச்சிட்டு வருவாங்க. அவருக்கு தண்டியல், பூமாலை, முக்கியமானதெல்லாம் கொடுத்து அவரை அழைச்சிட்டு வருவாங்க. அவர் வந்தால் தான் அந்த வெட்டுக்களம் போகிற சடங்கே நடக்கும். ஏன் அப்படின்னா, அவர் யாரும் இல்லை, முத்துமாடை அப்படிங்கிறது யாரும் இல்லை. அதாவது பாண்டியனுடைய படைத்தளவில் மதிப்பெண் அப்படின்னு ஒரு படை வீரர்கள் பார்த்தோம் இல்லையா, அவர் தான். அவர் வந்து 2 பேருடைய மண்டையும் தலையையும் போய் குலசேகர மன்னன்கிட்ட போய் அரண்மனையில் கொடுக்குறாரு. குலசேகர பாண்டிய மன்னன் வந்து அவனுக்கு பொன்னும் பொருளும் அதாவது கொடுத்து, அதெல்லாம் பொன்பொருள் கொடுத்து அவனை குறிப்பிட்ட பகுதியில் நீ ஆண்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா. அதனுடைய ஞாபகார்த்தமாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலாங்கரையான் கோயில் சார்பாக முத்துமாடம் கோயிலுக்கு போகிறாங்க. முத்துமாடம் கோயில் ஊரில் இருந்து அந்த ஐவர்ராஜா கோயில் வந்து ஒரு பக்கத்தில் தான். அங்கே கோயிலில் அவர் வந்து சாமியாடி இருப்பார். அவருக்கு தண்டியல், பூமாலை இதெல்லாம் கொடுத்து அவரை கனியான் மூலம் மேலதோடு அழைச்சிட்டு எங்கே வருவாங்க அப்படின்னா, ஐவர்ராஜா கோயிலுக்கு வருவாங்க. ஐவர்ராஜா கோயிலிருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவில் தான் அந்த வெட்டுக்களம் வந்து தயாரான நிலையில் இருக்கும். ஐவர்ராஜா கோயிலில் வந்து சாமியாடக்கூடிய ஐவர்ராஜாவுக்கு சாமியாட, அதாவது ஐவர்ராஜாங்கிறது யாரும் கிடையாது, குலசேகர பாண்டிய மன்னன் மற்றும் அந்த தம்பிமார் 4 பேருக்குமே மொத்தம் 5 கூடமே அந்த கோயிலில் இருக்கும். ஆனால் மெயினாக குலசேகர பாண்டியன் எனக்கு ஐவர்ராஜாவுக்கு தான் சொல்லுவாங்க. ஐவர்ராஜாவுக்கு சாமியாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொம்மையா தேவர். பொம்மையாபுரத்திலிருந்து தேவர் சமூகத்தை சேர்த்த ஒருவர் தான் வந்து சாமி ஆடுறாரு. அவர் தான் என்ன செய்வார் அப்படின்னா, இந்த காலாங்கரையான் சாமியை வந்து தலையை வந்து துண்டாக வெட்டுறதுக்காக போவார். அதாவது காலாங்கரையான் சாமி முத்துமாட சாமியை என்ன செய்வாங்க, காலாங்கரையான் சாமியை அழைச்சிட்டு வந்த பிறகு
இங்கேருந்து காலாங்கரையாங்கோயிலிருந்து காலாங்கரையான் சாமி ஆடக்கூடிய சங்கு கோனார், முத்துமாட சாமி ஆடக்கூடிய முத்துமாட காடை 2 பேரையும் மேலதாளத்தோட கனியான் மூலம் ஐவர்ராஜா கோயிலுக்கு போவாங்க. ஐவர்ராஜா கோயிலேருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவில் ஒரு வெட்டுக்களம் வந்து ஒன்று அமைச்சிருப்பாங்க. அந்த வெட்டுக்களத்தில் காலாங்கரையான் சாமியை வந்து காலாங்கரஞ்சாமிக்கு வந்து வாழைப்பழத்தை வந்து கொடுப்பாங்க. வாழைத்தாருக்கு அதில் படப்பெல்லாம் போட்டிருப்பாங்க அந்த வெட்டுக்களத்தில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தார், அதுக்கு மேலே தேங்காய், அரைமுறி தேங்காவெல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. வச்ச பிறகு இங்கே அதாவது அவரை வந்து காலாங்கரையான் சாமியை வந்து சாதாரணமாக கூட்டு போக மாட்டாங்க. பாச்சக்கயிறால் கட்டி அவரை வந்து இங்கேருந்து அழைச்சிட்டு போவாங்க. காலாங்கரையான் கோயிலிருந்து ஐவர்ராஜா கோயிலுக்கு அவர் வரமாட்டேன்னு அடம்பிடிப்பார். அடம்பிடிக்கும் போது அவருக்கு வந்து வாழைப்பழம் கொடுத்து வந்து அழைச்சிட்டே போவாங்க. ஏன் வாழைப்பழம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கன்னட வீரன் வடிவத்தில் இருக்கக்கூடிய காலாங்கரையான் சாமி ஏன்னா பண்டார வேஷம் போட்டு வந்ததுனால பசியோடு தான் நிறைய நாள் இந்த பகுதியில் வந்து கோயில் சடங்கின் வழி பார்க்கும் பொழுது கன்னட நாட்டிலிருந்து ஆண்டி வேடம் விட்டு வந்த கன்னட வீரனை வந்து கொலை செய்பவன் ஐவர்ராஜா அப்படிங்கிறது இந்த சடங்கின் வழி தெரிய வருகிறது. இங்கு காலாங்கரையான் சாமி லாடசன்னியாசியாகவும் சீவலப்பேரி சுடலைமாடனாகவும் இந்த 3மே ஒரே தெய்வம் என்பதும் இங்கு அந்த கோவிலில் நடைபெறுகின்ற சடங்குகள் மூலமாக கண்டறிய முடிகிறது. நீங்கள் கேட்கலாம், காலாங்கரையான் சாமி தானே, அதாவது வேட்டைக்கு போகிறாரு, மச்சம் எடுக்கிறதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த மாரியம்மன் சாமி நிலையம் வாங்கின பிறகு ஒரு சீவலப்பேரி சொடலை சாமி அதாவது நிலையம் வாங்குறாரு. எங்கே இருந்துன்னா சீவலப்பேரியிலேருந்து இங்கே பிடிமண் எடுத்து போடுறாங்க. ஏன் அப்படின்னா கோயில் கூட பார்க்க வந்தவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா சாமி ஆடுறாங்க. சாமி ஆடும் பொழுது எனக்கு இடம் வேணும். சீவலப்பேரி சாமியை ஆடக்கூடிய சாமியாடி காலாங்கரையான் கோயிலுக்கு கொடை பார்க்க வந்திருக்காங்க. அவர் சாமி ஆடுறாரு. சாமியாடி எனக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி காலாங்கரையான் சாமிகிட்ட கேட்கும்போது, காலாங்கரையான் உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எனக்கு பரன் வேணும், பரன் உனக்கு இங்கே போட முடியாது, நீ என்ன பார்த்து இரு, நான் உனக்கு வந்து 300 சோறு தரேன் அப்படின்னு சொல்லி காலாங்கரையான் சொன்னதுனால அந்த 3 ஊரில் தெரளச்சோறு கொடுத்து நடத்தி கொடுக்குறாரு காலாங்கரையான் சாமி. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா காலாங்கரையான் பேரில் இருக்கக்கூடிய கன்னட வீரன் மாரியம்மனுக்கு தான் முதல் பங்கை கொடுத்து, அதாவது அது காலங்காலமாக நடைபெற்று வந்த கோவில் கொடை விழாவை மாரியம்மனுக்கு மாற்றிடுறாரு. ஏன்னா அந்த மக்கள் வந்து ஊர் மக்கள் அங்கே உள்ள ஆடு மாடுகள் சுகத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தனக்கு நடைபெற்று வந்த கொடை விழாவை மாரியம்மனுக்கு கொடுத்து மாரியம்மனை சாந்தப்படுத்தி மாரியம்மனுக்கு மாற்றி வைக்கிறார். அதே போல் சீவலப்பேரி சுடலமாடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் எனக்கு வந்து சாமியாடி எனக்கு பன்றி பரன் வேணும் அப்படின்னு சொல்லி காலாங்கரையான் கோயிலில் வந்து கேட்குறாரு. காலாங்கரையான் சாமி வந்து உனக்கு இங்கே வந்து பன்றி பரன் கொடுக்க முடியாது, நீ சீவலப்பேரியிலே பன்றி பரன் வாங்குதில்ல, நீ ஏன் முன்னாடி என்னையை நோக்கி இரு, நான் உனக்கு 3 ஊரில் தெரளச்சோறு தரேன், அதை சாப்பிட்டுட்டு நீ இருந்துக்கோ அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தெரளை கொடுக்கும் விழா வந்து நடக்கு. மச்சம் எடுக்கிற சடங்கு வந்து அந்த 2 தலையினுடைய ஞாபகார்த்தமாக நடத்தப்படுகிறது. நீங்கள் சீவலப்பேரியோட சுடலைமாடனுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்கும் பொழுது சன்னியாசிகிட்ட வந்து சன்னியாசி ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு ஆண்டி கோலத்தில் தான் வந்து பால் கேட்டதாகவும், அவர் காரம் இது வந்து மலட்டாடு, இது பால் கறக்காது, இல்லை நீ பால் தருன்னு சொன்னதுனால பாலை கறந்து கொடுக்குறாரு. கறந்து கொடுத்த உடனே சீவலப்பேரி சுடலை அவர் நாக்கில் வந்து அச்சாரம் போட்டு போனதாக வரலாறு சொல்லுது. இதே காலாங்கரையான் சாமி தான் சீவலப்பேரியிலேயும் நிலையம் கொண்டவர். இது 40 அதாவது முதல்ல நிலையம் வாங்கின இடம் கங்கை கொண்டான் ராஜபதி தான். அதுக்கு பிறகு ஒரு 40 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகு தான் சீவலப்பேரியில் வந்து நிலையம் பெற்று அங்கே வந்து பேர் வாங்கி இருக்கார். ஏன்னா அவர் வந்து கன்னட மன்னன் வந்து சொல்லிட்டான் இல்லையா, நீ வந்து 2 பேருமான தலையை நீ எடுத்துகிட்டு வந்தனா
இந்த உலகமே போற்றும்படி நான் உன்னை வந்து வைப்பேன் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கும் சீவலப்பேரி சுடலாசாமி உலக மக்களே போற்றும்படியாக வழிபடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சீவலப்பேரி கோயிலில் நீங்கள் காவலாக இருக்கக்கூடிய இந்த புதிய சாமி முண்டசாமி யாரும் கிடையாது. அதில் இருக்குது 2 பேரில் 2 வெளியில் காவலாக இருக்கிற 2மே படை வீரர்கள். குலசேகர பாண்டியனுடைய படைத்தளபதிகளான மன்னன் மதிப்பெண் தான். இவர்கள் 2 பேர் தான் இருதலை முண்டனாக வழிபடப்படுவது என்பது இந்த ஆய்வின் வழியாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. எல்லா சடங்குகளையும் இதை நான் சொல்லி விளக்க முடியாது என்பதனால் மிகவும் சுருக்கி தான் வந்து கூறியுள்ளேன். கோயில் வழிபாட்டு சடங்குகளில் காலாங்கரையான் சாமி அந்த ஆண்டி வேஷம் போடுறது, அப்புறம் கன்னட மொழியில் முணுமுணுக்கிறது, அந்த ஆண்டி வேஷம் போடும் பொழுது அந்த புலித்தோல் அந்த தூதுவளை எல்லாமே அந்த கோயிலில் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து அதுவே நமக்கு பெரிய ஒரு அடையாளம். அந்த கன்னட வீரனுக்கான அடையாளம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் வந்து அந்த படப்பில் வச்சுருப்பாங்க. அந்த சாமி ஆடக்கூடிய சாமியாடியை அலங்காரம் பண்ணி அந்த சடங்கை நிகழ்த்தும் போதே நமக்கு தெரியும். அதே போல் அந்த பண்டாரங்கள் வந்து குலசேகரனுடைய ஓவியத்தை வரைஞ்சி கன்னட நாட்டுக்கு போகும்போது கன்னட இளவரசி வந்து அதை பார்த்து காதல் கொள்வது, அதே நிகழ்வை வந்து இந்த கோயிலில் வந்து வாகன சிலை அப்படிங்கிற பேரில் வந்து நிகழ்த்தி காட்டுறது, அந்த சத்தியம் பண்ணுற நிகழ்வு, அக்னி தாவர நிகழ்வு எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய சடங்குகள் உண்டு. ஏராளமான சடங்குகளை நான் வந்து விட்டுட்டேன். இந்த கதைப்பாடல் ஒட்டுமொத்த கதைப்பாடலையும் நம்ம ஒவ்வொன்றாக நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த சடங்குகளோடு ஐவர்ராஜா கதைப்பாடலும் இந்த சடங்குகளையும் ஒன்று போல் இருப்பதால் காலாங்கரையான் சாமி கன்னட வீரன் என்பது இக்கட்டுரையின் வழி கண்டறியப்பட்டுள்ளது. நன்றி.